சரி. எஸ் சார். எஸ் சார். ஓகேப்பா. இப்போ இன்னைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம்? லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுக்கும் இந்த கிளாஸில் பார்த்ததுக்கும் இந்த கிளாஸில் தான் இப்போ நம்ம டெரிவேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன டெரிவேஷன் சார் அப்படின்னா, நம்ம சொன்னோம் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கொலைட் ஆகும்போது அது ஃபிசிக்கலி காண்டாக்டில் இருக்கலாம், ஃபிசிக்கலி காண்டாக்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். அது ஒன்று கொலிஷன் சொல்லுவோம். ஆனால் அந்த கொலிஷன் அப்போ நமக்கு அந்த ரொம்ப ஷார்ட் டைமில் வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸு அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களாப்பா? ஸோ அதில் வந்து எத்தனை டைப் ஆஃப் கொலிஷன் நம்ம பார்த்தோம்னா, பேஸ்ட் ஆன் எனர்ஜியை பொறுத்து என்னென்ன கொலிஷன் பார்த்தோம்ப்பா? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனு, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷனு, அதுக்கப்புறம் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு ஒரு 3 டைப் ஆஃப் கொலிஷன் வந்து பார்த்தோம். 3 கொலிஷன்லையுமே நம்ம வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து அப்ளை பண்ண முடியும். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து டோட்டல் மொமெண்டம் தான் சொல்கிறேன். அதே மாதிரி டோட்டல் கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எதில் மட்டும்தானா? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கான்ஸ்டண்ட்டில். அதுவும் பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் மட்டும்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று கிளாஸ் வந்து முடிக்கும்போது ஒரு ரொம்ப 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 ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து காமன் டேஞ்சென்ட்டு, இன்னொன்று காமன் டேஞ்சென்ட்டு, இன்னொன்று காமன் நார்மல் லைன் ஆஃப் காமன் நார்மல் ஆர் லைன் ஆஃப் இம்பேக்ட். அந்த லைன் ஆஃப் இம்பேக்டில் தான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அந்த லைனில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் அந்த லைனில் தான் ஆக்ட் ஆகிறதுனால அந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஃபோர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து அலாங் த லைன் ஆஃப் இம்பேக்ட் வந்து வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் எந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி சேஞ்சஸே இருக்காது அப்படின்னா, எதில்? பிஃபோர் கொலிஷன் காமன் டேஞ்சன்ட் டைரக்ஷனில் உங்களுக்கு ஃபோர்ஸே இல்லை. அதனால பிஃபோர் கொலிஷனும் ஆஃப்டர் கொலிஷனும் வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்கவே இருக்காது. ஓகே, இவ்வளோ அழகான பாயிண்ட் தெரியுமா? இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சோன்னு வச்சுக்கேன், சூப்பராக நம்ம வந்து சம் போட்டுடலாம். சீரியஸ்லி. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையாவா? பேஸ்ட் ஆன் இம்பேக்ட்னு எழுதிருப்பீங்க, கரெக்டா? அதான கடைசியாக எழுதின டாபிக்கு, பேஸ்ட் ஆன் இம்பேக்ட். கரெக்டாப்பா? டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் பேஸ்ட் ஆன் இம்பேக்ட். கரெக்டா? என்ன பேசாம? எஸ் சார். ஓகே. அதில் வந்து 3 இம்பேக்ட் இருக்குப்பா. ஒன்று வந்து சென்ட்ரல் இம்பேக்ட்டு, இன்னொன்று ஆப்ளிக் இம்பேக்ட்டு. அதாவது இம்பேக்டை பொறுத்து பிரிக்கிறாங்க. ஒரு வாட்டி எனர்ஜியை பொறுத்து பிரிச்சாங்களா, இப்போ இம்பேக்டை பொறுத்து பிரிக்கிறாங்க. அது எப்படி சார் இம்பேக்டை பொறுத்து கொலிஷனோட டைப்பை பிரிக்கிறாங்க? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அது தியரி தான். நான் நோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எழுதிக்கலாம். சரியா? இல்லை எழுதலாம், சின்ன லைனாக தான் இருக்கும், எழுதிக்கலாம். எழுதுனா தான் காலையில் ஒரு இதாகும். இருக்கு, இதாக இருக்கு. தெரியுதா? நோட்ஸ் தெரியுதா? என்ன சார் நீங்கள் எழுத வச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார். எஸ் சார், அப்புறம் எழுதி தானே சார் ஆகணும். எழுதுவோமா? எழுதலாமாப்பா? இது நம்ம நேற்று சொன்னோம்னு நினைக்கிறேன். லைன் ஆஃப் இம்பேக்ட், த லைன் பாசிங் த்ரூ த காமன் நார்மல். ஆமாம், பாசிங் த்ரூ த காமன் நார்மல் ஆஃப் த சர்ஃபேசஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில். ஆமாம், அதில் எழுதுங்கப்பா. டைப்ஸ் ஆஃப் இம்பேக்டை பொறுத்து கொலிஷன் பிரிக்கிறோம்னு சொல்கிறேன்ல, அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதுங்க சென்ட்ரல் இம்பேக்ட். எல்லாரும் எழுதலாமா? சென்ட்ரல் இம்பேக்ட், அதாவது கொலிஷன் சென்ட்ரல் இம்பேக்ட் கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதை சென்ட்ரல் இம்பேக்ட் கொலிஷன்? நான் சொல்லிடுறவா, அப்புறமா எழுதுறீங்களா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? சென்ட்ரல் இம்பேக்ட் கொலிஷன் அப்படின்னா occurs when the line joining the center of mass. ஓகே, ரெண்டு பாடியோட ரெண்டு பாடிஸோட சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ணுவீங்கல்ல, அந்த லைன் லைன்ஸ் ஆன் த லைன் ஆஃப் இம்பேக்ட். அப்படின்னா ரெண்டுமே கோயின்சைட் ஆகிற மாதிரி, அப்படிதானப்பா? ரெண்டுமே கோயின்சைட் ஆகிற மாதிரி சென்டர் ஆஃப் மாஸை கனெக்ட் பண்ணுற லைனும் லைன் ஆஃப் இம்பேக்டும் ஒரே லைனில் இருக்குப்பா. அப்படி இருந்தால் அது என்ன இம்பேக்டா? சென்ட்ரல் இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்க, இப்போ நமக்கு இதுதான் ஆப்ஜெக்ட்டு. ஓகே, அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? சென்ட்ரல் இம்பேக்டை நம்ம இருக்காப்பா. இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கு. ஓகேவா? இது 1, இது 2. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கு. ஓகே,
இப்போ இது ரெண்டு சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற லைன், ரெண்டு சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற லைன். இதானப்பா ரெண்டு சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற லைனு, ரைட்டா? ரெண்டு சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற லைனு. இந்த சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற லைனு லைஸ் ஆன் லைன் ஆஃப் இம்பாக்ட். லைன் ஆஃப் இம்பாக்ட் எங்க இருக்கும் சார்? இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இந்த பர்பண்டிகுலரா வரைவீங்களா சார் காமன் டேஞ்சன்ட்டுக்கு, அதானப்பா லைன் ஆஃப் இம்பாக்ட். இதானே லைன் ஆஃப் இம்பாக்ட், ஓகேங்களா? ஆமா. அப்போ இந்த இடத்துல லைன் ஜாயினிங் ஆஃப், லைன் ஜாயினிங் எதை ஜாயின் பண்ணுது? அந்த லைன் பச்சை லைன் எதை ஜாயின் பண்ணுது? லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் டூ பாடிஸ், சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் டூ பாடிஸ் லைஸ் ஆன் லைன் ஆஃப் இம்பாக்ட். இதுக்கு பேர் தான் என்னப்பா? சென்ட்ரல் இம்பாக்ட் கொலிஷன். கொலிஷன்ப்பா சென்ட்ரல் இம்பாக்ட் கொலிஷன். கிளியர்? இது ஃபர்ஸ்ட் டைப். ஓ காலையில ஒரு மைக் மார்க் ஒரு பாட்டு போட்டு விடவா? கேட்டா கொடுக்கு அந்த பாட்டு போட்டு விடவா? வேணுமா? வேணுமா? பாட்டு வேணுமா? வேணாம் வேண்டாமா? நீ நீ நடத்துறதே அப்படி கேவலமானதா இருக்கு அப்படிங்கிறியா? காலையிலேயே வந்து சுப்பிரபாதம் பாடுறடா அப்படிங்கிறீங்களா? இல்லை சார். ஸோ நிறைய பேர் வேற முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, நோன்பு வச்சிருக்கீங்களாப்பா? இருக்காங்களா முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்? யாரும் இல்லையோ? சரி, ஓகே. புரிஞ்சுதா? எதுவும் ஒரே லைனா இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற லைனும் லைன் ஆஃப் இம்பாக்ட் ஒரே லைன்ல இருந்தா அதுக்கு பேர் என்னவாப்பா? சென்ட்ரல் இம்பாக்ட் கொலிஷன். ஓகே, அடுத்து என்ன சொல்ல வராங்க? ஆப்ளிக் இம்பாக்ட். ஆப்ளிக் இம்பாக்ட் அப்படின்னா நம்ம நேற்று சொன்னோம்ல ஆப்ளிக் இம்பாக்ட், அது எப்படி நடக்குதா? லைன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடிஸ். லைன் ஆஃப் மோஷன், மோஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி இருக்கும். டு யூ நோ? எஸ் சார். மோஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி. அப்ப அந்த வெலாசிட்டி இருக்கிற அந்த லைனும் அது வந்து கோஇன்சைட் ஆகாதாப்பா வித் லைன் ஆஃப் இம்பாக்ட். நேற்று பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்க, லைன் ஆஃப் இம்பாக்டும் இதுவும் கோஇன்சைட் ஆகாதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று பார்த்தோம், நல்லா கவனிங்க எல்லாரும். வெஜ்ஜு பார்த்தோம் இல்லையாப்பா? இருந்துக்கா வெஜ்ஜில் இப்படி இருக்கு. ஸோ இது வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சொன்னோம், இது வந்து இப்படி வந்து மூவ் ஆயிட்டு வருது. இது வந்து லைன் ஆஃப் மோஷன். இப்படி போடுற லைன் என்ன அர்த்தம்னா இது வந்து லைன் ஆஃப் மோஷன். அப்படிதான் அந்த லைன்ல அது மூவ் ஆயிட்டு வருதுன்னு அர்த்தம். சரியா? அந்த லைன்ல அது மூவ் ஆயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லைன் ஆஃப் மோஷன் இப்படி வருது, ஒரு வெலாசிட்டி ஒரு u1 அப்படின்னு வச்சுக்கோ. இப்படி வந்து இப்படி அந்த இடத்துல மோதும் இல்லையாப்பா? இந்த இடத்துல வந்து மோதுது, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கொலைட் நடக்குது, கொலிஷன். ஸோ இந்த இடம் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த இடம் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நமக்கு தெரியும் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு நார்மல் வரையும்ல, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு நார்மல் வரையும்ல, இதனப்ப நார்மல், கரெக்டா? அப்போ இதுக்கு பேர் தான் லைன் ஆஃப் இம்பாக்ட். அப்போ லைன் ஆஃப் மோஷனும் லைன் ஆஃப் இம்பாக்டும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது சொன்னா தெரியுதா? தெரியுதுங்களாப்பா? ரெண்டுமே ஒரே லைன் கிடையாது. அப்ப இது சென்ட்ரல் இம்பாக்ட் கிடையாது, இது வந்து ஆப்ளிக் இம்பாக்ட். என்ன இம்பாக்ட்பா? ஆப்ளிக் இம்பாக்ட். இது வந்து ஆப்ளிக் இம்பாக்ட் கொலிஷன். ஆப்ளிக் கொலிஷன், ஆப்ளிக் இம்பாக்ட் கொலிஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா சொல்லிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு, ஓகேங்களா? இது வந்து இப்போ இப்படி மூவ் ஆயிட்டு வருதுன்னு வச்சுக்கலாம், u1 வச்சுக்கலாம், ஓகேவா? இன்னொரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஓகேவா? இது வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், u2. ஸோ கொஞ்சம் இது வந்து பிஃபோர் கொலிஷனு. ஸோ ஆஃப்டர் கொலிஷன் வந்து மோதும்லப்பா. இப்போ u1 வந்து கிரேட்டர் தேன் u2 இருந்தா கொஞ்ச நேரத்தில் வந்து மோதும்லப்பா, கொஞ்சம் அப்படி வந்து மோதும். கரெக்டா பாருங்க, கரெக்டா வச்சிருக்கேனா? அப்படிதானேப்பா? இப்படி வந்து டச் ஆயிடும்.
டச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதோட லைன் ஆஃப் மோஷன் இதுவாப்பா, லைன் ஆஃப் மோஷன் ஆஃப் 1, இது லைன் ஆஃப் மோஷன் ஆஃப் 2, லைன் ஆஃப் இம்பாக்ட் கிடையாது, லைன் ஆஃப் மோஷன் LOM, லைன் ஆஃப் மோஷன் ஆஃப் 2. லைன் ஆஃப் இம்பாக்ட் எங்க இருக்கு, இது கான்டாக்ட் பாயிண்ட். ஓகேவா, கான்டாக்ட் பாயிண்ட். காமன் டான்ஜென்ட் லேண்டிங். இது வந்து காமன் டான்ஜென்ட் அப்படிதானப்பா, இது வந்து அது காமன் perpendicular டான்ஜென்ட். இதுக்கு பர்பெண்டிகுலரா வர்றது தான், இதுக்கு பர்பெண்டிகுலரா வர்றது தான் லைன் ஆஃப் இம்பாக்ட். கரெக்டா, லைன் ஆஃப் இம்பாக்ட். அப்ப பாருங்க, லைன் ஆஃப் மோஷனும் ஒரு லைன் ஆஃப் மோஷனும் இது ஒரு ஆங்கிள் இருக்கா, லைன் ஆஃப் மோஷன் இது ஒரு ஆங்கிள் இருக்கா. இது என்ன இம்பாக்ட்ப்பா, ஆப்ளிக் இம்பாக்ட். ஓகே, ஓகே தானப்பா, ஓகே ஓகே. ஆப்ளிக் இம்பாக்ட். இதை வச்சு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். அருமையான கொஸ்டினா இருக்குமையா, வச்சுக்க முடியாது. இப்போ எப்படி இருக்குங்கிறது செம்மையா இருக்கும். எழுதிட்டீங்களா பாருங்க, எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுமா. லைன் ஆஃப் மோஷன்னா வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல ஒரு லைனை போட்டீங்கன்னா அதுதான் லைன் ஆஃப் மோஷன். வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்குமா, அந்த டைரக்ஷன்லயே ஒரு லைனை போட்டோம்னா அதுதான் லைன் ஆஃப் மோஷன். ஓகேமா, அவ்வளவுதான், பெருசா இல்லை. ஓகேங்களா, நானும் அப்படிதாம்மா என்ன பண்ணுவேன், எங்க ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு விஷயத்தை ஏங்க ரொம்ப டீப்பா பாக்குறீங்க, சிம்பிளா பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம சில விஷயத்தெல்லாம் ரொம்ப டீப்பா பார்க்க கூடாது, சரியா, சிம்பிளா பார்த்துக்கணும், சரியாமா. சரி, அப்படிதான் எல்லாத்தையும் டீப்பா பாக்குறது. அப்படி அப்படி பார்த்தா மேலோட்டமா பார்த்தா எழுதிட்டீங்க. என்னையா நான் அவர் சொல்லிட்டு இருக்கேன், டப்புன்னு முடிச்சுட்டேன். என்னவா, கோயின்சைட் ஆகாதா, என்ன ஆகாது, எது கோயின்சைட் ஆகாது, எது கோயின்சைட் ஆகாது, motion of the bodies and line of impact. லைன் ஆஃப் இம்பாக்டும் லைன் ஆஃப் மோஷனும் ஒரே லைன்ல இல்ல அப்படின்னா அது பேரு ஆப்ளிக் இம்பாக்ட். ஓகே, அடுத்து ஹெட் ஆன் கொலிஷன் வந்துட்டாயா, ஹெட் ஆன் டைரக்ட் சென்ட்ரல் இம்பாக்ட், அதுக்கு இன்னொரு பேரா, occurs when both line of motionும் line of impactும் coincide ஆகும். ஓ கோயின்சைட் ஆச்சுன்னா அது என்ன கொலிஷனாப்பா, என்னப்பா, கோயின்சைட் ஆச்சுன்னா அது ஹெட் ஆன் கொலிஷன், கோயின்சைட் ஆகலைன்னா ஆப்ளிக் கொலிஷன். புரியுது இல்லை, சரிங்களா. என்ன சார் புரியுது அப்படின்னா, அது இப்போ வரைஞ்ச மாதிரி தான் இருக்கு இல்ல. இப்போ நமக்கு அதுதான் நம்ம எப்பவுமே வரைகிறோம்ல. இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் M1, இதோட வெலாசிட்டி U1. அப்போ இந்த டைரக்ஷன் தான் உங்களுக்கு என்னதுப்பா, இதுதான் இதோட லைன் ஆஃப் மோஷன். கரெக்டா, LOMன்னு எழுதிக்கலாம், லைன் ஆஃப் மோஷன். அடுத்து இங்க இருக்கு, இது இது இருக்கா, இது வந்து U2. ஓகேவா, இதோட லைன் ஆஃப் மோஷனும் அந்த வெலாசிட்டி டைரக்ஷன் வரைஞ்சா இது லைன் ஆஃப் மோஷன், இது U2. ஓகே, இப்போ U1 கிரேட்டர் தென் U2 இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் வந்து மோதிடும், இது பிஃபோர் கொலிஷன். ஸோ இது இப்போ இடம் பத்தலை எனக்கு ஆக்சுவலாக, இல்லைன்னா நான் இந்த லைன்லேயே வரைஞ்சிடுவேன், நீ உனக்கு இடம் இருந்தால் நேராக வரைஞ்சிடு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சரியா வந்து இப்படி மீட் பண்ணிடுவாங்கல்லப்பா, இருந்துமாப்பா. அப்போ இந்த இடத்துல நமக்கு இதுதான் லைன் ஆஃப் மோஷனாக இருந்தது, இப்போ இது கான்டாக்ட், இந்த இடத்துல தானே இப்போ லைன் ஆஃப் இம்பாக்ட் வரும். கரெக்டா, அப்போ ரெண்டுமே கோயின்சைட் ஆயிருக்கா, லைன் ஆஃப் மோஷன் அண்ட் லைன் ஆஃப் இம்பாக்ட். ஓகேப்பா, லைஸ் ஆன் சேம் லைன் ஆர் கோயின்சைட், அது பேர் என்னப்பா, கோயின்சைட், ஹெட் ஆன் கொலிஷன், ஹெட் ஆன் கொலிஷன். ஆனா இதுவும் எதுவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, Central impact collision is one. சென்ட்ரல் இம்பாக்டும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு.
ஏப்பா காலையில மூ கிடைக்குதுப்பா. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி கிடையாது சரியா எல்லா கேஸ்லையும். ஏன்னா அது அங்கே என்னன்னா சென்டரை ஜாயின் பண்ற லைனும் லைன் ஆஃப் இம்பாக்டும் அப்படித்தானே அப்படித்தானே சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற லைனும் லைன் ஆஃப் இம்பாக்டும். சார் என்ன சார் உனக்கு கண்ணு தெரியுதா சார்? வயசாயிடுச்சு சார் உனக்கு. இந்த இடத்துலயும் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு, இந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தானே சார் இருக்கு. எல்லா ஹெட் ஆன் கொலிஷனும் சென்ட்ரல் இம்பாக்ட் கொலிஷன்யா. என்னது என்னது எல்லா ஹெட் ஆன் கொலிஷனும் என்ன கொலிஷன் தான்? சென்ட்ரல் இம்பாக்ட் கொலிஷன் தான். ஏன்னா இங்கேயும் அப்படிதான் லைன் ஆஃப் மோஷன் வந்து ஜாயின் ஆகுதுதான். ஆனா எல்லா சென்ட்ரல் இம்பாக்டும் அப்படியே ஆப்போசிட் தானே வரப்போகுது. சொல்லிட்டேன், நீங்க கம்ப்ளீட் பண்ணி விட்டுறேன். எல்லா சென்ட்ரல் இம்பாக்டும் என்னவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். அப்ப எல்லா சென்ட்ரல் இம்பாக்டும் ஹெட் ஆன் கொலிஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்ல, இந்த அதை வெஜ்ஜே எடுத்துக்கோ. ஓகேவா? இந்த வெஜ் எடுத்துக்கோ. இப்படி இருந்துச்சாப்பா? இங்கே பா, நல்லா கவனி. இப்படி கூட இருக்கலாம். இப்படி இருக்காப்பா? இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இது வச்சுக்கலாமா? ஓகேப்பா? சரிங்களா? அப்படியே ஜாயின் பண்ணி இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே வச்சுக்கோ. எது? இந்த வெஜ்ஜோட சென்டர் ஆஃப் மாஸ் அங்கே வரும். புரியுதாப்பா? புரியுதாயா? புரியுதாப்பா? இது யாரோட சென்டர் ஆஃப் மாஸ்? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் வெஜ். இது யாரோட சென்டர் ஆஃப் மாஸ்? அந்த பாலோட சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ ரெண்டு சென்டர் ஆஃப் மாஸ் ஜாயின் பண்ற லைன் இதா? இதானப்பா லைனு? இதானப்பா லைனு? என்ன லைன் இது? லைன் ஆஃப் ஜாயினிங் எதை எதை? சென்டர் ஆஃப் மாஸ். லைன் ஆஃப் இம்பாக்ட் எங்க இருக்கும்? பார்த்தோமே ஆல்ரெடி. இங்க வந்துச்சா? இங்க வந்துதா? வந்து மோத போகுது. அப்படித்தானப்பா? லைன் ஆஃப் இம்பாக்ட் என்னப்பா? கரெக்டாப்பா? இப்ப பாரு. அப்ப இது சென்டர் ஆஃப் மாஸ் ஜாயின் பண்ற லைனு லைன் ஆஃப் மோஷனும் கோயின்சைட் ஆகலையோ? கோயின்சைட் ஆகலையோ? அப்படி கோயின்சைட் ஆனாதான் என்ன கொலிஷனு? சென்ட்ரல் இம்பாக்டோ? அப்படித்தானப்பா? ஓ, அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு, நீங்க கவலைப்படாத. இங்க பாரு, எழுதிட்டீங்களா இதை? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேங்க நீங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் கிளியர் பண்றேன். இது புரிஞ்சது இல்லப்பா? இது என்ன கொலிஷனு? என்ன கொலிஷன்பா? ஹெட் ஆன் கொலிஷன். அப்ப பாயிண்ட்ஸ் இங்க பாருங்க. எதுவும் கோயின்சைட் ஆகும் அப்படின்னா லைன் ஆஃப் மோஷனும் இதுவும். இப்போ நான் டிஃபரன்ஸ் சொல்றேன், மொத்தமா எழுதிக்கலாம். இது முடிச்சுட்டு இந்த 3 இது எழுதிட்டீங்களா எல்லாரும்? டயக்ராம் போட்டிங்களா? சென்ட்ரல் இம்பாக்ட் டயக்ராம் போட்டிருப்பீங்க, இதை எழுதிட்டீங்க. ஆப்ளிக் இம்பாக்ட் இதை எழுதிட்டீங்களா? இந்த 3 எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. இருக்கீங்களோ? எழுதியாச்சு. முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? எழுதுங்க எழுதுங்க. பால் ஹிட்டிங் பொசிஷன் பார்த்தோம்ல சார், அது வந்து நமக்கு சர்க்கிளுக்கு வர்ற மாதிரி டான்ஜென்ட் வராதுல்ல சார்? ஆனா எல்லோ வருமே டான்ஜென்ட். அதுக்கு வருமே டான்ஜென்ட். அது நேற்று வரைஞ்ச மேமா. கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கா? இப்படி வரும், இது இந்த லைன்லயே வரும். அதான் டான்ஜென்ட், காமன் டான்ஜென்ட். ஓகேவா? ஒரு பாயிண்ட் டச் ஆயிட்டு போகணும். சர்க்கிளுக்கு டான்ஜென்ட் வரும்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, முடிச்சிட்டீங்க. ஓகே, இங்க பாருங்க. படிச்சப்பா இன்னும் பிரைட்டா இருக்கு. சாரிப்பா, வெயிட்டா இருக்குன்னு கோவப்படாதீங்க. தெரியுதா எல்லாருக்கும்?
எழுத வேணாம், அப்புறமா எழுதிக்கலாம், வேணா ஒரு பேஜ் விட்டுக்கோ, சரியா? இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, சென்ட்ரல் இம்பாக்ட்டுக்கும் டைரக்ட் சென்ட்ரல் இம்பாக்ட், அதாவது ஹெட் ஆன் இம்பாக்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 4 கண்டிஷன். சென்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி அலைன்டு, எது ஆப்ஜெக்டோட சென்டர்ஸ் கண்டிப்பா எதோட அலைன் ஆயிருக்கணும், அந்த சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற லைனும் லைன் ஆஃப் இம்பாக்டும் ஒரே மாதிரி இருக்கணும். எதுல எதுல சென்ட்ரல் இம்பாக்ட்ல, ஓகேவா? இம்பாக்ட்ல. ஹெட் ஆன்ல என்ன மெயின் கண்டிஷனு? லைன் ஆஃப் மோஷனும் லைன் ஆஃப் மோஷன், இங்க சென்டர்ஸை ஜாயின் பண்ற லைனும் லைன் ஆஃப் இம்பாக்டும், இங்க லைன் ஆஃப் மோஷன் மஸ்ட் அலைன் வித் லைன் ஆஃப் இம்பாக்ட், அப்படிதானப்பா? ஓகே, அடுத்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இது வந்து ஜாமெட்ரி ஆர் பொசிஷன். ஆமா, சென்டர் ஆஃப் மாஸ்னாவே நம்ம ஜாமெட்ரி ஃபோக்கஸ் பண்றோம் தான். பாடி செட் த மொமெண்ட் டச். ஓகே, இதுல வந்து டைரக்ஷன் ஆஃப் டிராவலை ரிலேட் பண்றாங்க. சரி, இங்க பாருங்க, a collision can be central but oblique if balls are traveling at an angle. அப்படிதானப்பா? பார்த்தோமா? சரிங்களா? ஒரு ஆங்கிள் டிராவல் ஆச்சு, நம்ம பார்த்தாலும் ஒரு ஆங்கிள், சரிங்களா? கேன் பி சென்ட்ரல் இம்பாக்டா இருக்கிறது ஏதாவும் இருக்கலாமாப்பா? ஆப்ளிக்காவும் இருக்கலாம். எதுவா இருக்கிறது? சென்ட்ரல் இம்பாக்டா இருக்கிறது ஆப்ளிக்காவும் இருக்கலாம், சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஹெட் ஆன் கொலிஷன்ல they must be directly traveling directly toward each other along same center line, ஒரே லைன்ல இருக்கும். என்னன்னா இந்த உங்களுக்கு என்னதுன்னா, அந்த லைன் ஆஃப் ஜாயினிங்கும் லைன் ஆஃப் இம்பாக்டும் ஒரே லைன்ல இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் இது எல்லாமே ஒரே லைன்ல வரும். அது ஆனா இது வந்து வரணும்னு இல்லை, ஆப்ளிக்காவும் இருக்கலாம் சென்ட்ரல் இம்பாக்ட் அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, எவ்ரி ஹெட் ஆன் கொலிஷன் இஸ் சென்ட்ரல் இம்பாக்ட் பட் நாட் எவ்ரி சென்ட்ரல் இம்பாக்ட் என்னவா இருக்கணும்னு அவசியம் கிடையாதாப்பா? எவ்ரி சென்ட்ரல் இம்பாக்ட் எதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஹெட் ஆனா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் வந்து என்னவாவும் இருக்க வாய்ப்பு இருக்காப்பா, ஆப்ளிக்காவும் இருக்க வாய்ப்பு இருக்கான். நான் வேணா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணா எடுத்துட்டு வரேன், சரியா? சொல்லுவாங்க, ஒரு கார் வந்து ஒரு ஆங்கிள் வந்து மோதும் போது கரெக்டா சென்டர்ல தான் மோதும், அது சென்டர் இம்பாக்ட் தான். ஆனா ஒரு ஆங்கிள் மோதுறதுனால அது வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ளிக்காவும் வரும் அப்படிம்பாங்க. அதனால சென்ட்ரல் இம்பாக்ட் என்ன வர சான்ஸும் இருக்கு, சென்ட்ரல் இம்பாக்ட் என்ன வர ஆப்ளிக்கா வரவும் சான்ஸ் இருக்கு. ஆனா ஹெட் ஆன் என்னவா வரவே வராது, உங்களுக்கு ஆப்ளிக்கா வராது, சரியா? அதனாலதான் எல்லா ஹெட் ஆனும் என்ன சொல்றாங்க, எல்லா ஹெட் ஆனும் என்னப்பா சொல்றாங்க, சென்ட்ரல் இம்பாக்ட். ஆனா எல்லா சென்ட்ரல் இம்பாக்டும் என்ன கிடையாது, ஹெட் ஆன் கிடையாது. ஸோ மேபி அது ஆப்ளிக்காவும் வரலாம். ஓகே, சரியா? இந்த பாயிண்டை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டேபிள் அப்புறமா எழுதிக்கலாம். அவசரமா எழுதணும் இல்லப்பா, சொல்றதுதான் கவனிக்கணும். சரியா? முடிச்சிட்டிங்களா? புரியுதுல்ல? சரி, ஓகேப்பா. இதோட நம்ம இந்த தியரி பாட்டை முடிக்கிறோம், சரிங்களாப்பா? இந்த இன்னும் கூட இருக்கு பாருங்க, ஹெட் ஆன்னா சென்டர் ஆஃப் மாஸ் இன் ஆன் த லைன், இது போத் ஆர், இங்க பாருங்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, லைன் ஆஃப் இம்பாக்டும் சென்டர் ஆஃப் மாஸையும் கம்பேர் பண்றாங்க. இங்க எதுல லைன் ஆஃப் இம்பாக்டும் லைன் ஆஃப் மோஷனையும் பாக்குறாங்கப்பா. எதுல பாக்குறாங்க? ஹெட் ஆன்ல பாக்குறாங்க. ஹெட் ஆன்ல எப்படிப்பா இருக்கும்? கண்டிப்பா லைன் ஆஃப் இம்பாக்டும் சென்டர் ஆஃப் மாஸும் ஒரே லைன்ல தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஹெட் ஆன் சென்டர் ஆஃப் மாஸும் மூணுமே ஒரே, அதாவது லைன் ஆஃப் இம்பாக்டும் சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற மூணுமே ஒரே லைன்ல வரும். சூப்பரா சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு, சரியா? சென்டர் ஆஃப் மாஸை ஜாயின் பண்ற லைனு, லைன் ஆஃப் இம்பாக்ட், அப்புறம் வந்து லைன் ஆஃப் மோஷன், மூணுமே எப்படிப்பா இருக்கும்? ஒரே லைன்ல இருக்கும். ஆனா ஆப்ளிக்ல சென்டர் ஆஃப் மாஸ் எப்படிப்பா இருக்கும்? கேன் பி இருக்கலாம், அப்படிதானப்பா? யாரும் லைன் ஆஃப் இம்பாக்டும் சென்டர் ஆஃப் மாஸும் மேபி இருக்கலாம். தேராட் என்ன ஆங்கிள்ஸ்ல இருக்குப்பா? டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்கும். ஓகே, நமக்கு தேவைப்பா, நம்ம சிலபஸ்ல மெயினா இந்த ஹெட் ஆன் கொலிஷனையும் இந்த ஆப்ளிக் கொலிஷன் தான்ப்பா கொடுத்துருப்பாங்க, சரிங்களாப்பா? ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போறோம்ப்பா. மெயினா பார்க்கலாமா? பார்ப்போமா? ஹெட் ஆன் கொலிஷனையும் ஆப்ளிக் கொலிஷனையும் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம நேற்று லாஸ்டா பார்த்தது தான். இங்க பாருங்க, லைன் ஆஃப் இம்பாக்ட். ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க, இந்த லைன் பாசிங் த்ரூ தான். அதுதான், ஓகே, அது பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சென்ட்ரல் இம்பாக்ட்,
ஹெட் ஆன் இம்பேக்ட்டு. ஃபைனலாக வந்து நம்ம படித்ததை ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்குது. ஓகேப்பா. கொலிஷன் ஈவெண்ட், அது வந்து ஒரு ஈவெண்ட்னு பார்த்தோம். இம்பேக்டை பொறுத்து பிரிக்கிறோம், எனர்ஜியை பொறுத்து பிரிக்கிறோம். எனர்ஜியை பொறுத்து பிரித்தா என்னென்ன கொலிஷன் பார்த்தோம்? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கு, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு, அப்புறம் இன்எலாஸ்டிக் பார்த்தோம்லப்பா, ஞாபகம் இருக்குல்ல? அப்படிதானே? அதில் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம் அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டா இல்லையா அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டுனா அது என்ன கொலிஷன்? எஸ் அப்படின்னா என்ன கொலிஷன்? அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். நோ அப்படின்னா இன்எலாஸ்டிக்கு. இன்எலாஸ்டிக்ல ரெண்டு இருக்காயா? ஒன்று ரியல் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு, ரியல் இன்எலாஸ்டிக். ஓகேப்பா, இது புரிஞ்சிருச்சா? எனர்ஜி பேசிஸ் ஆஃப் எனர்ஜி புரிஞ்சிருச்சா? எல்லாம் கிளியர் தானே எல்லாருக்கும்? எப்படி எனர்ஜியை வச்சு கொலிஷனை பிரிக்கிறாங்கன்னு புரிஞ்சுதா? எந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி? கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கா இல்லையாங்கிறத வச்சு. ஓகே, அடுத்து இதை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கப்பா? ஜாமெட்ரி அப்ரோச்சை வச்சு பிரிக்கிறாங்களா? அது சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஒரே லைன்ல இருந்ததுன்னா சென்ட்ரல் இம்பாக்ட்னு வந்துடுது. ஓகேவா? ஒரே லைன்ல இல்லைன்னா ஆப்ளிக்னு வந்துடுது. சரியாப்பா? ஓகேவா? லைனை வச்சு பிரிக்கிறாங்க, ஒரே லைன் ஆஃப் மோஷனும் லைன் ஆஃப் இம்பாக்ட் வருதுன்னா ஹெட் ஆன் வந்துடுது. ஓகேப்பா, ஓகேப்பா, கிளியர்ப்பா? அப்புறமா எழுதிக்கலாம்ப்பா. நீ இதுக்கும் ஒரு பேஜ் விட்டுக்கையா, கொஞ்சம் கோவப்படாதீங்கயா. எழுதிட்டே இருந்தா எழுதிட்டே தான் இருக்கணும். ஒரு பேஜ் விட்டுக்கிறீங்களா? இதுக்கும் இதுக்கும் முன்னாடி ஒரு டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் பேஜ் விட்டுக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம டைம் ஆகிட்டே இருக்குப்பா, எழுதிட்டே இருந்தா ரொம்ப போயிட்டே இருக்கும் டைம். சரி, இடம் விட்டுக்கோங்க, அப்புறமா எழுதிக்கோங்க. நீங்க அப்புறமா எழுதுறதுங்கிறது எதுக்கு தெரியுமா? நீ படிக்கிற மாதிரி. ஓகேவா? நடத்துறத படிக்கிற மாதிரி தான். சரி, அப்புறம் இந்த டேபிளும் போட்டுக்கோங்க. இதை நினைத்து விட்ட சொல்லிட்டேன். அவ்வளோதான். இப்போ இப்போ வந்து இன்னைக்கிட்ட சரியா? ஓகே, இதெல்லாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹெட்டிங் எழுதிக்கலாமா? ஹெட்டிங் எழுதிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இங்கேருந்து டெரிவேஷன் பார்ட் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. சரியா? ப்ராப்ளம்ஸ்க்கான ஃபார்முலாஸு எல்லாமே இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இ. ஓகே, அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் த டெஃபனேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சார்? இதை எதை சொல்லணும்னு சொன்னப்பா? டிகிரி ஆஃப் எலாஸ்டிசிட்டியை சொல்லணும்னு சொன்னோம், அப்படிதானப்பா? ஆமாம், டிகிரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? டெஃபினேஷனாக பார்க்கணும்னாப்பா, இந்த எலாஸ்டிசிட்டி இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ ரீபவுண்ட் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ரீபவுண்ட் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? இல்லையா? அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப், எழுதிக்கங்கப்பா, இஸ் த ரேஷியோ ஆஃப் இம்பல்ஸ் ஆஃப் ரீஃபார்மேஷன். இன்னும் ரீஃபார்மேஷன் இல்லை, ரீஃபார்மேஷன் அண்ட் impulse of deformation of either body, ஏதாவது ஒரு பாடியோட. சரிங்களா? இப்படின்னு சொல்லலாம். வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, எழுதுறீங்களா? it is the ratio of, okay, it is the ratio of இடம் விட்டு வச்சுக்கோ, டெரிவேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் எழுத போறேன். ஓகே, ஓகேப்பா? இந்த ரீஃபார்மேஷன் எவ்வளோ ஆயிருக்கு, ஓகேப்பா? அதை வச்சு எவ்வளோ டிஃபார்ம் ஆயிருக்கு, அந்த டிஃபார்ம்ல இருந்து எவ்வளோ ரீஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்ல வச்சாதான் நீங்க இந்த எவ்வளோ ரீஃபார்ம், எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து எதை சொல்லுதுன்னா, ஸோ டிஃபார்ம் இவ்வளோ ஆயிருக்கு, இதுல இருந்து இவ்வளோ ரீஃபார்ம் ஆயிருக்குங்கிறத சொல்றது தான் அதோட வேலையே. இப்போ பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் இருக்குல்ல, அதுல ரீஃபார்மேஷன் இருக்குமா? அப்ப நம்ம ரேஷியோ போட போறீங்க. எதை நியூமரேட்டர்ல வச்சுக்க போறீங்க? ரீஃபார்மேஷன் நியூமரேட்டர்ல வச்சுக்க போறீங்களா, டிஃபார்மேஷன் நியூமரேட்டர்ல வச்சுக்க போறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எழுதிக்கங்க, E equal to impulse of deformation.
ஏன்னா 0 வரணும். யாருக்கு? இன்எலாஸ்டிக்கு. டிவைடட் பை இம்பல்ஸ் ஆஃப் டிஃபார்மேஷன். ஓகேவா? இன்னொரு டெஃபினேஷன்னா உங்க புக்லலாம் இருக்கும், பார்ப்போம். இம்பல்ஸ் தெரியுமா? இம்பல்ஸ் ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா? F into T. இம்பல்ஸ் ஜே. ரீஃபார்மேஷன் அப்படின்னா FT sir. இம்பல்ஸ் வேரியபிள் ஃபோர்ஸ் ஸ்கோர் ஃபார்முலா, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஸ்கோர் ஃபார்முலா தெரியல? DP by DT. அப்படியா? இல்லையே. ஃபோர்ஸ் இம்பல்ஸ்னா லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் ஷார்ட் டைம் இல்லையா? அதில் வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்தால் இன்டெக்ரல் வரும். ஞாபகம் இருக்கா? வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்தால் இன்டெக்ரல் வரும். ஸோ இங்கே இம்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால அந்த வேரியபிள் எடுத்துட்டு அப்போ நம்ம என்ன எழுதலாம்? FRDT. ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸு வேரியபிளாக இருந்தால் இதை எழுதுவோம். சரிங்களா? இதில் பார்த்துருப்போம். இம்பல்ஸ் ஆஃப் ரீஃபார்மேஷன் JR. JD மாஸ்டர். JD impulse of deformation integral of FDT. ஓகேவா? clear? Yes sir. இம்பல்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல. இம்பல்ஸை பொதுவாக எப்படி எழுதலாம்? சேஞ்ச் இன் மொமெண்டம். எழுதலாமா? இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். எழுதலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் டூரிங் ரீஃபார்மேஷன். அப்போ இதை எப்படியும் எழுதலாம்னா இம்பல்ஸை நீங்கள் அந்த இன்டெக்ரல் ஆஃப், ஏன்னா ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு இன்டெகிரேட் பண்ணுறது. அந்த இம்பல்ஸ் என்ன வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் எப்போ ரீஃபார்மேஷன். அப்போ அப்படிதானப்பா? சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அப்படிதானப்பா? during reformation of either body தான். ஏதாவது ஒரு பாடி எடுத்துக்கிட்டா போதும். மோதுற ரெண்டு பாடியில ஏதாவது ஒரு பாடியோட எடுத்துக்கிட்டா போதும். சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் during reformation of ஓகேப்பா either body by impulsion. அப்படி எழுதலாம்பா. சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆஃப் ஷார்ட் எழுதிங்க பை during reformation either body. எப்படி சார் கண்டுபிடிக்குது? either bodyனா ஃபர்ஸ்ட் பாடி எடுத்துக்கலாம் ஆர் செகண்ட் பாடி எடுத்துக்கலாம்னு அர்த்தம். பார்க்கலாமாப்பா? ஃபோர்ஸை வச்சு சால்வ் பண்ணாம ஃபோர்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாமா? மேலையும் கீழையும் ஒரே மாதிரி எழுதிருக்கா? ஆமா. என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு அப்படி தெரியுதோயா? இது ரீஃபார்மேஷன் தான். அது கேளுத்து கொஞ்சம் கேவலமா இருக்கும். 6 தான் போட்டிருக்கு. சரி ஓகேப்பா, பாப்போமா? இப்ப பார்ப்போம். நம்ம நேற்று ஒரு டயக்ராம் இருந்துச்சா? இந்த டயக்ராம் எல்லாரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதுல இந்த ரீஃபார்மேஷன் டிஃபார்மேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். டிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா குண்டா இருப்பாப்ல, அப்படிதானே? இருக்கு 1 2 அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த லைன் ஆஃப் இம்பாக்ட்ல தான் இவன் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். இவனை தள்ளிட்டு இருப்பான், இவனை தள்ளிட்டு இருப்பான். ஓகேப்பா? நம்ம பார்த்துருப்போம் இந்த வெலாசிட்டி வந்து U1, இந்த வெலாசிட்டி வந்து U2 அப்படின்னு பார்த்துருப்போம். இது வந்து ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இவன் டிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகி முடிகிற இடம் மேக்ஸிமம் டிஃபார்மேஷனாப்பா? இல்லை ஒல்லியா வருவானே இல்லைப்பா சப்பட்டையா? நமக்கு புரியுதுக்கா? அப்படி வரையணும். இப்படி வருவான் அப்படிதானப்பா? டிஃபார்ம் ஆகி இவங்க 2 பேரும் என்ன வெலாசிட்டிக்கு வந்திருப்பாங்க? டிஃபார்மேஷன் எப்போ முடியும்? 2 பேரும் ஒரே வெலாசிட்டிக்கு வந்திருப்பாங்க. காமனா ஒரு வெலாசிட்டிக்கு வந்திருப்பாங்க. டிஃபார்மேஷன் முடிஞ்சிருச்சு அப்படிதானப்பா? அப்ப இதனப்பா டிஃபார்மேஷன். இந்த பீரியட் தானே டிஃபார்மேஷன், கரெக்டாப்பா? இது நமக்கு டிஃபார்மேஷன். ரீஃபார்மேஷன் மறுபடியும் இது என்ன ஆயிருப்பாப்ல? இப்போ சப்போஸ் எலாஸ்டிக் கொலிஷன் வச்சு போடுவோம், சரியா? மறுபடியும் ஒரு பழைய ஷேப் வந்துருப்பாரோ? எஸ் சார், மறுபடியும் கொஞ்சம் குண்டா வந்துருவாரு இல்லப்பா? கரெக்டா?
மறுபடியும் வந்து இவர் ஒரு வெலாசிட்டி வந்துருவாரு v1, இவர் ஒரு வெலாசிட்டி வந்துருவாரு v2. இது என்னது டிஃபார்மேஷன். கிளியரா எல்லாருக்கும்? நம்ம என்ன உங்க புக்ல எல்லாம் இருக்கும்னா இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரிச்சு டிஃபார்மேஷன் ரீஃபார்மேஷன் மொத்தமா சேர்த்து டூரிங் கொலிஷன் போட்டு விட்டுருப்பாங்க. கரெக்டா? உங்க புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், நீங்க படிக்கிற புக்கு. சரியா? சரி, இப்ப கவனிங்க. இப்போ இதுல இப்ப இந்த கேஸ்ல இப்ப நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப், ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாடி பார்க்கலாம். ஏதாவது ஒரு பாடி பார்க்கலாம் இல்லையா? அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி பார்ப்போம். ஓகே, சொல்லுங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? Final momentum மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். எப்பவுமே இங்க எழுதும்போது அதிகமான உள்ள வெலாசிட்டியை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அந்த மாதிரி நம்ம ஓகேப்பா, மேக்னிடியூட் மட்டும் தானே பார்க்குறோம். சரியா? ஓகேப்பா. அதனால ஏன்னா இந்த எவ்வளோ எலாஸ்டி ஆகுதுன்னு பார்க்குறோம். ஒன்று ஆகும், இல்லைன்னா ஆகாம இருக்கும், அவ்வளோதான். அதுக்குன்னு நெகட்டிவாலாம் போகாது இல்லைப்பா. புரியுது இல்ல? அதனால நீங்க மேக்னிடியூட் மட்டும் பார்த்தா போதும். மேக்னிடியூட் பார்க்கும்போது நீங்க அதிகமான மொமெண்டம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க, மைனஸ் கம்மியான மொமெண்டம். அப்படி அதிகமான மொமெண்டம்னா ஃபர்ஸ்ட் பாடி இருக்குல்லப்பா, ஃபர்ஸ்ட் பாடியோட மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம். இங்க பாருங்க, இப்போ டிஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டா இது ஃபைனல், இது இனிஷியல். ஓகேவா? ஓகேவா? அப்போ ஃபைனல் மொமெண்டம் எழுதும்போது மாஸ் m1 எழுதுவேன், இதோட மொமெண்டம் வந்து v. ஓகேவா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாலோட மொமெண்டம், இது செகண்ட் பால். அடுத்து இனிஷியல் மொமெண்டம் எழுதும்போது m1, அதோட வெலாசிட்டி வந்து u1. இப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டு பேர்ல எந்த மொமெண்டம் அதிகமா இருக்கும்? m1v ஆ m1u1 ஆ? எது அதிகமா இருக்கும்? எந்த மொமெண்டம் அதிகமா? M1U1 சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார், ஃபர்ஸ்ட் பாலோட வெலாசிட்டி குறைஞ்சிருக்கும் சார், இந்த வெலாசிட்டி கம்மியாயிருக்கும் சார். ஏன்? ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா இருக்குல்ல. அப்போ m1v எழுத மாட்டேன், அது சின்ன மொமெண்டம்னால m1u1 மைனஸ் m1v இப்படி எழுதிக்கலாமா? அப்போ m1 காமனா எடுத்துட்டா u1 மைனஸ் v எழுதிக்கலாமாப்பா? அடுத்து சப்போஸ் அதே சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆஃப் செகண்ட் பாடி எழுதுறேன்னா எப்படி எழுதுவேன்? டக்குன்னு சொல்லு பார்ப்போம். டூரிங் ரீஃபார்மேஷன் எது அதிகமா இருக்கும்? அப்போ m2 பிராக்கெட்ல எழுதி v மைனஸ் u2 எழுதிக்கலாமா? இந்த டேரக்டா எழுதிட்டப்பா, இல்ல எழுதணுமா? இதுல வந்து எனக்கு u1 தான் கிரேட்டர் தென் v, அதனால அப்படி எழுதியிருக்கோம். இதுல v தான் கிரேட்டர் தென் u2, அப்படிதானப்பா? ஓகேப்பா. அடுத்து இங்க சொல்லுங்க, ரீஃபார்மேஷன் சொல்லுங்க பாப்போம். சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி சொல்லுங்க. ரீஃபார்மேஷனுக்கு இப்ப இது ஃபைனல், இது இனிஷியல் மாதிரி வரும். எப்படியே எழுதுங்க. என்ன எழுதுவீங்க? இப்ப இதுல இது அதிகம், மாச காமனா போட்டிருக்கப்பா. இந்த வெலாசிட்டி அதிகம், இந்த வெலாசிட்டி கம்மி. வெலாசிட்டி இன்னும் குறைஞ்சிட்டு தான்ப்பா இருக்கும், ஃபோர்ஸ் இருந்துட்டே இருக்குல்ல. ஆமா, v1 வந்து கம்மி ஆயிடும். எதை விட? v விட. ஆமா, நீ முதல்ல இந்த ஆர்டர் எழுது. முதல்ல u1 இருக்கா, சரியா? அதுதான் அதிகம், போ குறைஞ்சிட்டே இருக்கும். v1 ஓகேவா? புரிஞ்சுதா? u2 எடுத்துக்க, அது போக இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். v2 இதை முதல்ல எழுதிக்க. முதல்ல புரிஞ்சுதாப்பா? இது முதல்ல புரியுதா? அதை வச்சு எழுதியா. அப்ப எழுதுனா அதிகமான வெலாசிட்டி எதுனா v தான். அப்ப v மைனஸ் v1 வரும். கரெக்டா? அடுத்து சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் செகண்ட் பாடி எழுதணும்னா குயிக் m2 எழுதிருவீங்க. இங்க என்ன டக்கு சொல்லு. v2 minus v. v2 மைனஸ் இது அதிகமா அதை எழுதிங்க. அவ்வளவுதான்ப்பா. ஓகேப்பா. ஸோ இது எல்லாமே ரீஃபார்மேஷனு, இது எல்லாமே டிஃபார்மேஷன். ஓகேப்பா? சரி, முடிச்சிட்டிங்களா? யாருக்கு டவுட் இருக்கா? டவுட் இல்ல. சரி, இப்போ நமக்கு ஈனா என்ன பார்த்தோம்? எழுதலாமா? முடிச்சிட்டிங்களா? நமக்கு இ அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்?
ஏதாவது ஒரு சேஞ்ச் இன் மொமெண்டம் எழுதிக்கலாம் சார். டிஃபார்மேஷன் பை டிஃபார்மேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் பாடி எழுதுவோமா? எழுதாமப்பா ஃபர்ஸ்ட் பாடிக்கு. ஃபர்ஸ்ட் பாடியோடது என்ன எழுதணும்? m1 இன்டூ ரீஃபார்மேஷன். ரீஃபார்மேஷன் அப்போ ஃபைனல் கம்மியாக இருக்கும், அந்த v அதிகமாக இருக்கும். அப்படின்னா v மைனஸ் v1. கரெக்டாக பாருங்கப்பா, கரெக்டாக எழுது பை. ஓகேங்களா? என்ன எழுதுவீங்க? டிஃபார்மேஷன் எழுதணுமா? டிஃபார்மேஷன் என்னது? m1 ஃபர்ஸ்ட் பாடியை தான் எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் பாடி டிஃபார்மேஷன் அப்போ எது அதிகமாக இருக்கும்? v அதிகமாக இருக்குமா, u1 அதிகமாக இருக்குமா? u1 அதிகமாக இருக்கும். கஷ்டமா இருக்காப்பா நான் எழுதுறது? இல்ல சார். ஈஸி தானே? இது ரீஃபார்மேஷன் அப்போ எழுதுனது, டிஃபார்மேஷன் அப்போ எழுதுனது. எது கேன்சல் ஆகிடுப்பா? இது கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுமா? ஓகேப்பா. இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த v இருக்குல்ல, இந்த v என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஒரு எதை கண்டுபிடிக்கிறதுனால சரி, ஏதாவது உனக்கு ஸ்டக் ஆகுதா? ஒரே ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. வாட்ஸ் a golden rule? What is a golden rule? Conservation of Total linear movement concept sir. கன்சர்வேஷன் ஆஃப் தலைவன் இருக்கான், அவன் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்பட வேணாம், ஹெல்ப் பண்ணுவான். டோட்டல் லீனியர் மொமெண்டம். அப்படின்னா நீங்கள் வந்து பிஃபோர் கொலிஷன் எழுதுங்கப்பா. பிஃபோர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம் என்ன? டோட்டல் மொமெண்டம் பார்த்துக்க, அப்புறம் ஏதாவது பார்த்துக்க. m1 u1 plus m2 u2. இது பிஃபோர் கொலிஷன். டூரிங் கொலிஷன் m1 v into m1 plus m2. வெரி குட்யா. அப்படிதானே? டூரிங் கொலிஷன் அப்போ ரெண்டு பேரும் ஒரே வெலாசிட்டில இருப்பாங்களாப்பா, அதுக்கப்புறம் தானே அந்த ரீஃபார்மேஷன்லாம். அப்புறம் ஆஃப்டர் கொலிஷன், இது டூரிங் கொலிஷன் சொல்றதோட அந்த மேக்ஸிமம் டிஃபார்மேஷன் அப்போ இருக்கிறது. நம்ம தான் எந்த இன்ஸ்டன்ட்லயே எழுதிக்கலாமே இல்ல? we can write any instant. யா சொன்னா இல்லையா? டோட்டல் மொமெண்டம் நீ எந்த இன்ஸ்டன்ட்ல எப்ப வேணா ஈக்குவேட் பண்ணிக்கலாம், எந்த இன்ஸ்டன்ட்ல வேணா பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் வருதா வரலையா? இந்த வருதே இன்ஸ்டன்ட் வருது, அந்த இடத்துல பண்ணிக்கலாமே. ஆஃப்டர் கொலிஷன்னா m1 v1 plus m2 v2. இது ஆஃப்டர் கொலிஷன். ஓகேப்பா? இப்படி பண்ணிக்கலாமா? எழுத முடியுமா? எஸ், we can write. இப்போ இதுல இருந்து பிஏ எழுதணும் அப்படின்னா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டை பேலன்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. அப்ப எப்படி எழுதலாம்? m1 u1 plus m2 u2 by இந்த m1 plus m2 டிவைட் ஆயிடும். கரெக்டா? அப்படி எழுதலாம். ஆர் இதை ரெண்டை பேலன்ஸ் பண்றேன்னா எப்படி எழுதலாம்? பிஏ சொல்லுங்க. m1 v1 plus m2 v2 by m1 plus m2 எழுதலாமா? இதை கொண்டே இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போறேன். பிஏ மட்டும் சப்ஸ்டிட் பண்ண போறேன். சப்ஸ்டிட் பண்ணுவோமா? எல்லாம் ரெடியா? எழுதலைன்னா எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. அப்ளை பண்ண போறேன். அப்ப therefore E equal to, நீங்களா ஃபர்ஸ்ட் பாடி பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் பாடி தானே எடுத்துக்கிட்டோம். நீங்க உங்களோட வேலை என்ன, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பாடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க டெரிவேஷனை. நான் ஃபர்ஸ்ட் பாடி வச்சு போட்டப்பா, ஃபர்ஸ்ட் பாடி வச்சு போட்டுருங்க. நீங்க செகண்ட் பாடி வச்சு டெரிவேஷன் போட்டு பாருங்க. சரியா? ஓகே. உங்க ப்ராக்டிஸ்க்கு. சரி, இப்போ எனக்கு என்ன இருக்கு? ரீஃபார்மேஷன் அப்போ எனக்கு V தான் அதிகமாக இருக்கும். அப்போ பியோட ஃபார்முலா இங்கே பாருங்க. பியோட ஃபார்முலாவை இப்போ இதை எழுதுறதா சார் அப்படின்னா, இந்த இடத்துல v1 இருக்கா, அப்போ v1 வர மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுல v1 வரல தம்பி. இந்த இடத்துல v சப்ஸ்டிட் பண்ண போறியா, அதுல v1 வர மாதிரி எழுதணும். அப்படின்னா இதுல v1 வரல, இதுல v1 வருது இல்ல, அந்த மாதிரி எழுதிக்கங்க. அதே மாதிரி இதுல பாருங்க, இதுல u1 வருதா, பிஏ சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்ப அந்த ஃபார்முலா எடுத்துக்கங்க. அப்படித்தான், அப்பதான் கேன்சல் ஆகும். சரி, அப்ப எழுதணும்னா பிஏ எழுதும்போது என்ன எழுதிக்கலாம்? m1 v1 plus m2 v2 by m1 plus m2 minus v1. கரெக்டாக எழுதிருக்கேன். v சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், டிவைடட் பை அடுத்து என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? u1 minus v சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ m1 u1
plus m2 u2 by m1 plus m2. கிளியரா பாருங்கப்பா. சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ m1 v1 plus m2 v2 minus m1 v1 minus m2 v1 divided by m1 plus m2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். மறுபடியும் இங்க m1 u1 plus m2 u1 minus m1 u1 minus m2 u2 by என்னப்பா கரெக்டாக எழுதிருக்கேனா 1 plus m2. இதில் எது கேன்சல் ஆகும்? இந்த m1 plus m2 m1 plus m2 m2 m1 v1 m1 v1 கேன்சல் ஆகும். இங்கே m2 m1 u1 m1 u1 கேன்சல் ஆகுதாப்பா? பேலன்ஸ் இருக்கிறது என்னதுப்பா? பேலன்ஸ் இருக்கிறது என்ன? is equal to m2 v2 plus m2 v1. இதுல m2 காமனா இருக்குல்லம்மா. அப்ப m2 Yes, காமனா sir. எடுத்துட்டா v2 minus v1 அம்மா divided Yes, by இதுல எது காமனா இருக்கு? இதுல m2 காமனா இருக்கா? m2 காமனா எடுத்துட்டா u1 minus u2 அம்மா. அப்ப இந்த Yes, m2 sir. m2 கேன்சல் ஆனா அப்ப therefore E is equal to v2 minus v1 divided by u1 u1 minus u2. சரிச்சாயா? மாட்டாயா? சூப்பர்யா. கிளியர்யா. புரியுதா பாரியா? அவ்வளவுதானே சார்? இதை வச்சுதாம்மா நம்ம என்னென்ன கண்டுபிடிப்போம் தெரியுமா? மோதுனதுக்கு அப்புறமா v1 என்ன இருக்கும், v2 என்ன இருக்கும், எல்லா கொலிஷன்லயுமே. உங்க புக்ஸ்லாம் எப்படி இருக்கும் நான் சொல்றேன் பாரு. ஒவ்வொரு கொலிஷனுக்கும் அவன் தனித்தனியா போட்டு வச்சிருப்பான். பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் இது. நான் என்ன போறேன், ஜென்ரல் கேஸை எடுத்துக்க போறேன். ஜென்ரல் கேஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா E1 போட்டா என்ன கொலிஷன்? பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். E0 போட்டா என்ன கொலிஷன்? ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வர போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிட்டீங்களா எல்லாரும்? அப்ப therefore க்கு இன்னொரு ஃபார்முலா பாருங்களேன். ஸோ அப்போ E is equal to இதை நீங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கணும்யா. v2 minus v1 அப்படின்னு இருக்கா? இது பார்த்தா அது ஒரு பேர் ஞாபகம் இல்லை. v2 minus v1 VA minus VB பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்காப்பா? நோட்டீஸ் தட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஞாபகம் இருக்காப்பா? சரி, இந்த v2 v1 அப்படிங்கிறது ஆஃப்டர் கொலிஷன். இந்த v2 v1 ஆஃப்டர் கொலிஷனா பிஃபோர் கொலிஷனா? ஆஃப்டர் கொலிஷன். அதே மாதிரி இங்க வருது பாருங்களேன், u1 u2 இதுவும் சப்ட்ராக்ட் தான் பண்ணிருக்காங்க. இதுவும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான், அப்படிதானே? இதுவும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான். ஆனா இது என்ன பிஃபோரா? இது பிஃபோரா? இன்னும் நோட் பண்ணியா? எது அதிகமான வெலாசிட்டியோ அதுதான் ஃபர்ஸ்ட் வருது பாரு. நோட் பண்ணியா? இல்ல மோதுனதுக்கு அப்புறமா நமக்கு தெரியும் ஆஃப்டர் கொலிஷன். நமக்கு தெரியும் ஆஃப்டர் கொலிஷன் வந்து எனக்கு v2 தான் அதிகமா இருக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பிஃபோர் கொலிஷன் வந்து u1 தான் அதிகமா இருக்கும். தெரியலப்பா? அப்ப உங்களுக்கு மறக்காம இருக்கணும், எனக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பா வேணும்பா, ஞாபகம் வச்சுக்கணுயா. இல்லே இந்த ஃபார்முலா வச்சுதான் சம் போடுவேன், சரியா? அதனால எனக்கு இந்த ஃபார்முலா மறக்க கூடாது, சரியா? அப்ப ஐயோ v1னா v2வான்னு தெரியலையே அப்படின்னா மறக்க வேணாம். அதிகமான வெலாசிட்டி v2 தான். மைனஸ் போட்டுருவேன், கரெக்டா? v2 மைனஸ் v1 போட்டுருவேன். அதுக்கப்புறம் டிஃபார்மே, அதாவது பிஃபோர் கொலிஷன் எழுதணும். பிஃபோர் கொலிஷன் எழுதும் போது u1 தான் அதிகம், அப்ப u1 மைனஸ் v2. இது பேர் ரிலேட்டிவ் வெலாசிட்டியா? அதனால இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த v2 மைனஸ் v1க்கு பேர் என்ன தெரியுமாப்பா? ஓகேங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன். ஆர் ஆனா புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? இதுதான் டெக்னிக்கல் நேம். ஆக்சுவலா மோதுறதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போவாங்க, அப்படிதானப்பா? இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் வந்து இல்ல என்ன கவனிலே, ஃபர்ஸ்ட் வந்து u இப்படி போயிட்டு இருக்கும், u1 அதிகமா இருக்கனால மோதுறது. இது வந்து இப்படி ஃபர்ஸ்ட் பிஃபோர் கொலிஷன் அப்ப வேகமா வருது, அப்ரோச். இது மோதுறதுக்கு அப்புறம் இப்படி விலகி போகும், செப்பரேஷன். இது அதனால இதுக்கு பேர் என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். ஓகேப்பா? வெலாசிட்டி ஆஃப்
செப்பரேஷன். வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். ஓகேங்களா? இந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்குல்ல, ஏப்பா u1 u2 வரல, அப்படிதானப்பா? u1 u2 தானே இருந்துச்சு. இது வந்து இப்ப v1 v2 மாறிடுச்சாப்பா? என்னையா? மாறி இருக்குல்ல. எப்படி மாறுச்சு? எதனால மாறுச்சு? எப்படி வெலாசிட்டி மாறுச்சு? ஏன்னா அதுக்குள்ள ரொம்ப சிம்பிளா சொல்லு. எதனால மாறுச்சு? கொலிஷனால ஃபோர்ஸ். கொலிஷன் அப்போ ஃபோர்ஸ் இருந்துச்சு. அப்படிதானப்பா? அப்படிதானப்பா? ஃபோர்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபோர்ஸ் எதுல ஆக்ட் ஆகும்? லைன் ஆஃப் மோஷன்லயா? அதாவது லைன் ஆஃப் இம்பாக்ட்ல தானே ஃபோர்ஸ் இருக்கும். லைன் ஆஃப் இம்பாக்ட்ல தானே அந்த ஃபோர்ஸ் இருந்திருக்கும். அப்ப லைன் ஆஃப் இம்பாக்ட்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். அந்த டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி மாறி இருக்கும். அப்ப இந்த வெலாசிட்டி செப்பரேஷன் எங்க அப்படின்னா பாயிண்ட் ரொம்ப எனக்கு லைன் ஆஃப் இம்பாக்ட்ல தான் வெலாசிட்டி மாறி இருக்கும். அதுதான் நான் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் சொல்றேன். டேஞ்சன்ட் டைரக்ஷன்லாம் எதுவும் இருக்காது. ஓகேவா? சரி, அடுத்து இது என்ன எழுதலாம் அப்பனா? u1 minus u2 என்ன எழுதலாம்? சொல்லுங்க பாப்பா நீங்களே. velocity of approach. Velocity of approach along line of impact. ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சோம்ல, therefore E என்ன சொல்லலாம்னா velocity of separation ஷார்ட்டா எழுதுறேன். along line of impact by velocity of approach by along line of impact. ஓகேப்பா? கிளியரா? ஈக்கு யூனிட் இருக்குமாப்பா? இருக்காது. எப்பவுமே வெலாசிட்டி இப்பதானே? ஆமா. இப்ப இந்த இடத்துல இந்த ஃபில் பண்ணி வச்சிங்களே, கேப் விட்டு வச்சிங்களே, அந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? இன்னொரு டெஃபினேஷன். இஸ் த ரேஷியோ ஆஃப் velocity of separation along line of impact and velocity of approach along line of impact. ஓகேப்பா? உங்க புக்ல மோஸ்ட்லி இந்த டெஃபினேஷன் தான் இருக்கும். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? புரிஞ்சிருச்சா? அப்போ நீங்க இந்த ஈயோட ஃபார்முலாவை எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இம்பல்ஸ் வச்சு எழுதலாம், வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் வச்சு எழுதலாம். அப்போ இ வந்து நம்ம வந்து இம்பல்ஸ் வச்சு எழுதும் போது, வி வச்சு எழுதும் போது எப்பவுமே செப்பரேஷன் வச்சு எழுதுறோம். இப்போ ரீஃபார்மேஷன் இல்லையா? ரீஃபார்மேஷன் அப்போ வி மைனஸ் ஏதாவது ஒரு பாடி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் பாடி வச்சு எழுதணும். அப்போ வி மைனஸ் என்னன்னு எழுதிக்கலாம்? வி மைனஸ் ரீஃபார்மேஷனா? ரீஃபார்மேஷன் v1 divided by ரீஃபார்மேஷன் அப்போ என்ன பண்ணணும்? u1 minus v ன்னு வரும். கரெக்டா? v வச்சு எழுதுறதுதான். அப்படி இப்போ நீங்க செகண்ட் பாடியை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்கப்பா. செகண்ட் பாடி வச்சு நீங்க எழுதும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, செகண்ட் பாடி வச்சு எழுதும்போது v2 தான் அதிகமா இருக்கும். v2 minus v. அதே மாதிரி இங்க v minus u2 அப்படின்னு வந்துருக்கும். ஓகேவா? ஆனால் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி ஃபார்முலாக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சம்ஸ்க்கெல்லாம் நம்ம சம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னா இதுதான், v2 minus v1 by u1 minus u2. இதுதான் சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் முக்கியமாக. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதில் கொண்டாந்து வியை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தாலும் இதுதான் ஆகும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. சரியா? நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதே ஆன்சர் தான் வருது. நீ வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. ஓகே ஓகே சரிப்பா. இப்போ நமக்கு வரோம், கதைக்கு வரோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இப்போ ஒரு பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அதுல மோதினதுக்கு அப்புறம் சொல்லுங்க, மோதினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாலோட ஆஃப்டர் கொலிஷன், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல ஆஃப்டர் கொலிஷன்
ஃபர்ஸ்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்கும் செகண்ட் பாலோட வெலாசிட்டியை கம்பேர் பண்ணும்போது? என்னப்பா? தம்பி இது என்ன கொலிஷன்? இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோமா? அப்படிதானே பார்த்தோம். அப்ப ஈக்குவலா இருக்கும்ல மோதினதுக்கு அப்புறம். பப்ளிக் பூமர் ஞாபகம் இருக்குல்ல? மோதினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே வெலாசிட்டில போயிடுவாங்க. கார்ல அடிச்சா காரும் பூமரும் ஒன்னா சேர்ந்து போயிடும்ல, யோனாவில். அப்ப v1 ஈக்குவல் டு v2னா அப்ப e என்ன வந்துடும்? சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஹென்ஸ் ப்ரூவ்டா? புரியுதாயா? இப்போ e ஈக்குவல் டு v1 ஈக்குவல் டு v2ன்னு சப்ஸ்டிட் பண்ணினா v2 மைனஸ் v2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவேன். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்னா, அப்போ e ஈக்குவல் டு 0 ஃபார் என்ன கொலிஷன் நமக்கு? தட் ஃபார் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே தானேப்பா? கிளியராயா? சரி, அடுத்து வருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று தெரியும்லப்பா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் இருக்குல்லப்பா. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அதில் ஈயோட வேல்யூ என்ன? அப்படியே ரிவர்ஸாக படிக்கும். இ ஈக்குவல் டு 1. இ ஈக்குவல் டு 1னா எது ஈக்குவலாக வந்துடும்? யோசிச்சு பாரு. இங்கே இ 1 சப்ஸ்டிட் பண்ணினா v2 மைனஸ் v1 ஈக்குவல் டு u1 மைனஸ் u2. அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானேப்பா? அப்பனா எந்த கொலிஷன்ல வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனும் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும் ஈக்குவலா இருக்கும்? கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல. அருமையான பாயிண்ட். ஓகேப்பா, பண்ணியா? நோட் பண்ணியா? அடுத்து ஒரே ஒரு கொலிஷன் இருக்கு. அது என்ன கொலிஷன்? இன்எலாஸ்டிக் கொலிஷன். அதுல எழுதிருப்பீங்க, எழுதிட்டீங்களாப்பா? அதுல நமக்கு இன்எலாஸ்டிக் கொலிஷன், அதான் ரியல் கொலிஷன் அல்லவா? இன்எலாஸ்டிக், நாட் பர்ஃபெக்ட், நாட் கம்ப்ளீட். ஓகேவா? இதுல எனக்கு தெரியும் E வந்து 0 விட அதிகமா 1 விட கம்மியா, அப்படிதானப்பா? அப்படிதானே? அப்படி இருக்குன்னா அப்போ E 1 விட கிரேட்டரா இருக்குன்னா 1 விட கம்மியா இருக்குன்னா நியூமரேட்டர் அதிகமா இருக்குமா டினாமினேட்டர் அதிகமா இருக்குமா? ஆமா, டினாமினேட்டர் பெருசா இருந்தாதான் 1 விட கம்மியான வேல்யூ வரும்லப்பா. டினாமினேட்டர் பெருசா இருந்தாதான். ஆமா, அப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த v2 மைனஸ் v1 வந்து லெஸ்ஸா இருக்கும். யார் கம்பேர் பண்ணும்போது? u1 மைனஸ் u2 கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த கொலிஷன்ல வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் கம்மியா இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போதுப்பா? வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஓகேப்பா? இது எல்லாமே உனக்கு அசர்ஷன் ரீசன்ல கேட்பாங்க. தியரி பார்ட்டா வரும்போது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா வரும். ஓகேவா? நீ பாட்டுக்கு விட்டுறாத அசால்ட்டா. என்ன வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனே இருக்காது, செப்பரேட்டே ஆகாது. எந்த கொலிஷன்? பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். செப்பரேஷனும் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும் ஈக்குவலா இருந்தா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். செப்பரேஷன் கம்மியா இருந்தா இன்எலாஸ்டிக் கொலிஷன். கிளியராப்பா? அதையா இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிக்கலாம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சார்? இப்போ நம்ம பர்ஃபெக்ட் இல்லை, இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷன் இருக்குல்ல, இதுக்கு நம்ம இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷன்லயே இந்த ஃபைனல் வெலாசிட்டி என்ன, அந்த மோதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன, செகண்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். எந்த கொலிஷன்னா? இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல. ஓகேவா? எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, நம்மக்கிட்ட ஃபார்முலாஸ் இருக்குல்ல. என்ன ஃபார்முலானா இ ஃபார்முலா தான் இப்போ இருக்கு இல்லையா? நமக்கு எல்லாத்துலேயுமே நம்ம 2 விஷயத்த அப்ளை பண்ணலாம். ஒரு விஷயத்த எப்பவுமே அப்ளை பண்ணுவோம். அது என்னது? அதாவது தெரியலன்னா எப்பவுமே அப்ளை பண்றது என்னது?
கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் எழுதுனீங்கன்னா இப்போ இன்எலாஸ்டிக்ல எழுதுனீங்கன்னா m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus m2 v2 அப்பா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இன்எலாஸ்டிக் எழுதிட்டு இருக்கேன், நாட் பர்ஃபெக்ட். இந்த பர்ஃபெக்ட்டும் நான் பார்க்கல, ரியல் கொலிஷன் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து இ எழுதுறேன்னு வச்சுக்கோ. இ என்ன பார்த்துருக்கோம் சார்? v2 அதனப்பா v2 minus v1 by u1 minus கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கப்பா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா e into u1 minus u2 equal to v2 minus v1. இப்போ இதுல இருந்து நான் v2 எழுத போறேன். அப்போ v2 எழுதுறேன் அப்படின்னா இந்த மைனஸ் v1 அந்த பக்கம் வந்துடும், பிளஸ் v1. இது உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ u1 e மைனஸ் u2 e. இப்போ v2 வந்து v1 மாத்திட்டேன்னா இதை கொண்டாந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏன் அப்பதான் எல்லாமே v1 மாறிடும். எனக்கு என்ன தேவை? v1 கண்டுபிடிக்கணும், v2 கண்டுபிடிக்கணும். கரெக்டாவா? செகண்ட் ஃபார்முலா படிக்க போறேன். இந்த டாபிக்ல செகண்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இ படிச்சிட்டோம். செகண்ட் ஃபார்முலா ஆஃப்டர் த கொலிஷன் ஃபர்ஸ்ட் பாலோட வெலாசிட்டி என்ன, ஆஃப்டர் த கொலிஷன் செகண்ட் பாலோட வெலாசிட்டி என்ன, எந்த கொலிஷன்? இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணுப்பா. v2 கொண்டாந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா எல்லாமே v1 மாறிடும். இப்போ உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த டெரிவேஷன்லாம் உன் புக்ல இருக்காதியா? ப்ளீஸ் நோட் பண்ணியா. m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus m2 v2. வீட்டுக்கு பதிலா v1 plus என்ன e u1 e minus u2 e. நமக்கு தேவை v1 எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோ, மற்றதெல்லாம் தூக்கிட்டு அந்த பக்கம். அப்படின்னா இதை நீங்க உள்ளார மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு v1 வரும். அப்ப அதை காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா m1 plus m2 எடுத்துக்கோ. இந்த மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடு. ஓகேப்பா? சொல்றது புரியுதா? அப்படின்னா மற்றதுலாம் சார் m1 u1 plus m2 u2 இது உள்ளார மல்டிப்ளை பண்ணிடல. m2 மல்டிப்ளை பண்ணா பிளஸ்ல வருது, இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வருமா? m2 u1 e. அதுக்கப்புறம் இதோட மல்டிப்ளை பண்ணுவியா? மைனஸ்னு வருமா? மைனஸ் இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தா பிளஸ் m2 u2 e. பேலன்ஸ் என்ன இருக்கும்? v1 காமனா எடுத்துட்டா m1 plus m2. என்னப்பா நான் ஒரே ஸ்டெப்பா எழுதிட்டேன், எழுதலாம்ல நான் இந்த மாதிரி? எனக்கு தேவை v1. I need v1. அப்ப v1 இதுல என்னப்பா ஏதாவது கேன்சல் ஆகுதா, இல்ல ஏதாவது காமனா எடுக்க முடியுமா? இந்த பாரு m1 u1 இருக்கு, m1 u1 இருக்கு. m1 u1 காமனா எடுத்து 1 minus c. m1 u1 எப்படி காமனா எழுத முடியாது. இது 2ல இருக்கு. m2 u2 எடுத்துக்கலாமா? m2 காமனா எடுத்து 1 minus c. m1 u1 minus m2 u1 e ஓகேவா? பிளஸ் m2 u2 காமனா எடுத்துட்டீங்க. இதையும் காமனா எடுத்துட்டீங்கன்னா அப்ப பேலன்ஸ் 1 plus e வருமாப்பா, ஈக்குவல் டு v1 into m1 plus m2 வருமாப்பா. இப்ப இதுலயுமே u1 காமனா எடுக்கலாம்லப்பா. என்னப்பா? ஓகேங்களா? அப்படி காமனா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு இப்படியே எழுதுறதுனால எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நீங்க u1 காமனா எடுத்துட்டீங்கன்னா m1 minus m2 e plus m2 u2 1 plus e இதை டிவைட் பண்ணிடு 1 plus m2 equal to v. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கணுமா? வேற வழியே இல்லை சார், ஞாபகம் வச்சு ஆகணும். ஞாபகம் வைக்கிறதுனா கஷ்டம் தான். எப்படி ஞாபகம் வச்சு நான் சொல்லித்தரேன், சொல்லுப்பா. அந்த m2 u2 பிராக்கெட்ல 1 plus m2 சொல்றீங்க. இந்த பாருப்பா, இதுவும் m2 u2 வாப்பா, இதுவும் m2 u2 வாப்பா. புரியுதாயா? தனியா எடுத்துட்டேன், அது மட்டும் தனியா எடுத்துக்கிட்டேன். தனியா எடுத்துட்டா நீங்க எப்பவுமே வெளில எடுத்துட்டீங்கன்னா அதை டிவைட் பண்ணும். இதை டிவைட் பண்ணா இது 1 ஆயிடும், இதை டிவைட் பண்ணா e ஆயிடும். எதை காமனா எடுக்கிறோமோ அதெல்லாம் டிவைட் பண்ணும். எப்படி பண்ணலாமா சார்? இந்த m2 u2 e சேர்த்து அப்புறம் m2 u1 e இருக்கு, m2 e மட்டும் வெளிய எடுத்துட்டு அதெல்லாம் வேணாம். நான் இது வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரீசன் இருக்கு. எனக்கு இன்னொரு ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கிறேன். எழுதிட்டீங்களா எல்லாரும்?
மோஸ்ட்லி இந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற வெலாசிட்டியை வச்சு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறேன்னா எல்லா இடத்துலையும் இந்த கொலிஷன்ல m1 + m2 டிவைட் ஆகிட்டே இருக்குப்பா. நான் சொல்றது புரியுதாப்பா? யூ டேக் எனி கொலிஷன், அந்த எல்லா கொலிஷன்லையும் நீ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற இல்லை ஒரு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற அப்படின்னா எல்லா இடத்துலையும் கீழே என்ன வந்துட்டே இருக்கும் டினாமினேட்டர்ல, இந்த m1 + m2 வந்துட்டே இருக்கும். பார்க்கலாமாப்பா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? Yes, sir. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிது? என்ன சார் ஃபார்முலா இது? வேற வழியே இல்லை சார், ஞாபகம் வைக்கணும். இங்கே பாருப்பா, இந்த V1 நீ ஒன்று இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோ, இங்கேயே நிப்பாட்டிக்கோ. இது நீ U1 எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, சரியா? U1 எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, ஓகேங்களா? நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னா V1 அப்பா சொல்றது ஒரு மாதிரி இந்த வசூல்ராஜா MBBSல சொல்ற மாதிரி தான் இருக்கும். 4 + 3 7 ஆட் பண்ணிக்கோ அப்படிங்க. அந்த மாதிரி V1 final velocity of first ball after collision. அப்படிதானப்பா? after the collision first ball ஓட velocity அப்படிதானே? after the collision முதல்ல இது என்னன்னு எழுதிக்கங்கயா, ஓகே? velocity of first object after collision, after inelastic collision, after inelastic collision. என்ன கண்டுபிடிச்சோம் சார்? V1 = ஆரம்பிக்கிறீங்களாயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து U1 அது ஒரு இனிஷியலாக வந்ததுனால தானே, மறுபடியும் அது U1 V1னா மறுபடியும் U1, மறுபடியும் அதோட மாஸ் M1, ஓகேப்பா? M1 போட்டிங்களா? இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதால பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், கோச்சிக்காத, யார் யார் அப்படின்னு நினைக்காத, சரிப்பா? M1, M1க்கு அப்புறம் M2, இது இன்எலாஸ்டிக்ல E வரும், ஏன் ஈயோட வேல்யூ வரும். இப்போ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா E என்ன போட்டிருப்பேன்? பர்ஃபெக்ட்லி E0 போட்டிருப்பேன். இது என்ன பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா E என்ன போட்டுருவேன்? 1 போட்டுருவேன். ஆனா ரியல் கொலிஷன்ல அந்த E வந்துட்டுரும், வரும்ல, புரியுதா? இது கிளியர், ஓகேவாப்பா? Clear. கண்டிப்பா வந்துடும் அது, சரியா? ஓகே சார். அடுத்து இங்கே தனித்தனியாக வேணா டிவைட் பண்ணிக்கோ, டிவைடட் பை m1 + m2 ப்ளஸ் ஒரே 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 நான் போட்டுக்கிறேன் சார், ஒரே இதை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு நமக்கு? எதை காமனாக எடுத்தோம்? m2 u2 காமனாக எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? m2 u2 அப்புறம் 1 + c, ஞாபகம் இருக்காப்பா? m2 u2 காமனாக எடுத்தோமே, டிவைடட் பை m1 + m2. எப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கேன், V2 நான் ஈஸியாக கொண்டு வந்துடுவேன். இங்கே பாரு, சிமிலர்லி V2 போட்டின்னு வச்சுக்கேன், ரொம்ப ஈஸி. மேலே இருக்க 1 இங்கே 2ன்னு மாற்றிடு, 2வை 1ன்னு மாற்றிடு, அப்படிதான், புரியுதா? இதில் இருக்க நம்பர்ஸை மட்டும் பேர் மாற்றிடு. கீழே மாற்றினாலும் ஒன்று தான், மாத்தாட்டியும் ஒன்று தான். m1 + m2வும் ஒன்று தான்யா, m2 + m1 ஒன்று தானேயா, என்னையா? 2 + 3 5 தான், 3 + 2 5 தான். நீ நியூமரேட்டரை மட்டும் நம்பரை மட்டும் மாற்று, நம்பரை மாற்றினா எழுதி சொல்லு பார்ப்போம். அப்போ நீ U2 M2 M2 - M1 E divided by M1 + divided by M2 M1 அது எப்பவுமே m1 plus plus M1 U1 UN ஒன்னே 2 மாத்திராத, சரியா? 1 plus C m1 + divided by M1 plus புரியுதா? அதையும் மாத்தணும். என்னப்பா? ஓகேங்களா? அந்த 1யும் இல்ல இல்ல இல்ல, அது இந்த நம்பர்ஸ், மாஸோட நம்பர்ஸ், வெலாசிட்டி நம்பர்ஸ் தான். ஓகேப்பா? கிளியராப்பா? இதுதான்ப்பா ஃபார்முலா. இதை வச்சு 3 கொலிஷனுக்கும் நீ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சலாம். E என்ன போட்டா எந்த கொலிஷன் கிடைச்சிடும்? சரி, E1 போட்டா perfectly elastic. இங்க போட்டு கண்டுபிடிங்க. E1 போடுங்க, E1 போடுங்க. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனுக்கு, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல நமக்கு தெரியும் E வந்து 1ன்னு. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா சொல்லுங்க, V1 என்ன வரும்? U1ல ஸ்டார்ட் ஆகுமா? எஸ் 1 - m2 × E வந்து 1, அதை விட்டுறலாம், பை m1 + m2. அடுத்து இங்கே என்ன நம்பர் வரும்? 1 போட்டா 2 வருமா? 2 வருமாப்பா? அப்போ 2, இப்போ எல்லாமே 2ஆ எழுதிடு, m2 u2 பை, கிளியராப்பா? இந்த ஃபார்ம்ல தான் படிச்சிருப்பேன். V2 என்ன வரும்? எழுதுங்க. சரி, 2 bracket of M2 - M1 பை upon M + M2
plus m1 u1 2 bracket m1 u1 by m. கிளியரா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும்? முக்கியம். அப்ப எந்த ஃபார்முலா தெரிஞ்சா இந்த ஃபார்முலா எழுதிடலாம், இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் எல்லாமே எழுதலாம். கரெக்டா? அடுத்து E0 சப்ஸ்டிட் பண்ணலாமாயா? எழுதணுமா? டைம் கொடுக்கவா? இல்ல சார் எழுதி 2 நிமிஷம். ஐடியா கிடைச்சிருக்கு. எழுதல? yes sir. எழுதிட்டீங்களாப்பா? yes sir. இப்போ நார்மலா நீ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, கவனிப்பா. m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus m2. எதானப்பா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்? இது 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 Yes, இது yes. ஈஸியா எழுதிடலாம் எப்பவுமே இல்லப்பா? கரெக்டாயா? இப்போ எனக்கு இது வந்து E1 வேணும், E1 வேணும். நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணுவீங்க, m1 வச்சுட்டு 1 u1 எதானப்பா பண்றீங்க, u1 plus m2 u2 minus m2 v2 போடுறீங்க. yes sir. இந்த இடத்துல தான்யா இந்த v2 இருக்குல்ல, நீ எப்பவுமே மோதுனதுக்கு அப்புறமாயா, மோதுனதுக்கு அப்புறமா அந்த வெலாசிட்டி ஆக்சுவலா மாறுச்சு. மாறுறது தான் நம்ம அந்த v1 into e-ன்னு எழுதுறோம். இதா இந்த v2 இருக்கு இல்லையா, இந்த v2 அதுதான் மோதுனதுக்கு அப்புறமா v1 into e-ன்னு எழுதுறோம். e1 வந்து அப்போ வருதுன்னா அது வந்து எலாஸ்டிக்ல வருமா? நான் சொல்றேன். அந்த ஐடியா வரலையா, விட்டுரு. ஐடியா வந்துச்சு டப்புன்னு. சரி பார்த்துக்கலாம். ஓகே தானப்பா, இது எழுதிங்க, நான் வேற ஐடியா வந்தா சொல்றேன். சரியா? ஓகேவா? சரி. அப்பனா இந்த கொலிஷனுக்கு எழுதிருக்கலாமே, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கும். என்ன வந்துச்சு? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல E என்ன போட்டுருவீங்கப்பா? 0 போட்டுருவீங்க. 0 E0 போட்டுருவீங்க. சரி, m2 u1 upon m plus m2. இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே வெலாசிட்டி தானே? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னானே இது அர்த்தம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா அது அர்த்தம். v1 equal to v2 equal to v ன்னு வச்சுக்கலாம். equal to என்ன வந்துச்சுப்பா? அந்த செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். அப்படிதானப்பா? Yes sir. கேன்சல் ஆகி m2 u2 sir numeratorல. இந்த இடத்துல தானமா? இப்போ இந்த இடத்துல இது 0 ஆயிடும். இது 0 போட்டிங்கன்னா m1 u1 வருமாமா? m1 u1 அப்புறம் m2 u2 அப்படி வரும். அப்படிதானே? அது நார்மலா கன்சர்வேஷன். m1 u1 plus m2 u2 divided by m1 plus m2. இதை நீங்க v னே வச்சுக்கலாம். இதுதான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணி போட்டுடலாமேப்பா. இது நார்மலா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணி போடலாம்ல. m1 u1 plus m2 u2 equal to ரெண்டுமே ஒரே வெலாசிட்டி இருக்கும், m1 plus m2 into v. ஓகேவா? டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சுச்சு. அதானே இது? ஓகே, நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். எல்லா வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சாயா?
எழுதிடலாமா ஃபார்முலா நோட்டில்? ஒவ்வொரு கொலிஷன் அப்பவும் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்குமா சார் ரெண்டு பாலுக்கும்? வெலாசிட்டி கம்மியாக சார் எதுவனாலும் நீ ஃபார்முலா வச்சு தான் சொல்லணும். ஓகேவா? எதுனாலும் நீ ஃபார்முலா வச்சு தான் சொல்லணும். ஓகேவா? கிளியரா? ஓகே. சரி, இதில் வந்து இப்போ நான் ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் எல்லாத்தையும் போட்டுடலாம் இல்லைப்பா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் எல்லாத்தையுமே போட்டுடலாம். இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் உங்கள் கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை எந்த எந்த டைப் கொடுத்துருக்கோன்னு. ஓகேவா? ஆனால் வந்து எனக்கு 0.4 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கொலிஷன்? இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே தானே? அப்போ வேல்யூ வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அது என்ன டைப் ஆஃப் கொலிஷன் அப்படின்னு. 1 விட கம்மியா இருக்கு. 1 விட கம்மியாக இருக்கு. சரி, இப்போ இந்த கொலிஷன்லையா இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷன் கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆயிருக்குல்லப்பா? கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும்? லாஸ் ஆயிருக்கும். கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆயிடும். கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு இல்லை இல்லையா? அந்த லாஸ் ஆன கைனடிக் எனர்ஜி டெரிவேஷன் போடுமா சார்? கொஸ்டின்லாம் எப்படி சார் கேட்குறாங்க சார்? இங்கே பாரு சார், இங்கே பாரு, ரொம்ப ஈஸியா இந்த பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் தெரிஞ்சுதுன்னா 1 கொடுத்துருவான், 1 கொடுத்துருவான், 2 கொடுத்துருவான். சரியா இல்லையா? இது எல்லாமே கொடுத்துருவான். P1 கேட்பான். போட்டுடலாமா? சப்ஸ்டிட் பண்ணா போட்டுடலாம். ஆனா உனக்கு என்ன தெரியணும்? ஃபார்முலா தெரியணும். உனக்கு ஃபார்முலா தெரியலனா தான் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி ஒரே மாதிரி இருக்கும். எலாஸ்டிக்ல 2 ஈக்குவேஷன் வச்சு டைம் எடுத்துட்டு இருக்காது, டக்குன்னு முடிச்சிருங்கிற. உங்க புக்கிலலாம் எதை யூஸ் பண்ணி இந்த டெரிவேஷனை கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2 தான். 2 கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாம்ல பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்ல. என்னென்ன கன்சர்வேஷன்? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும் அப்ளை பண்ணலாம் இல்லையா? அப்படிதானே? m1 v1 plus m2 v2 கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணலாம். அப்புறம் கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷனும் அப்ளை பண்ணலாம். அப்போ ஆஃப் m1 u1 ஸ்கொயர் plus ஆஃப் m2 u2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் m1 v1 ஸ்கொயர் plus ஆஃப் m2 v2 ஸ்கொயர். உங்க இருக்க டெக்ஸ்ட் புக்ல எல்லாமே இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்கப்பா. இந்த 2 ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இதை டெரைவ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகேப்பா? சரி சரி, இப்போ நம்ம எழுதிக்கோங்க. லாஸ் இன் இதில் கைனடிக் எனர்ஜி இன் எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி பார்க்க போறோம். லாஸ்னாலே அது வந்து ஒரு சேஞ்ச், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. லாஸ்னாலே சேஞ்ச், கெயின்னாலும் அது சேஞ்ச், அப்படிதானே? லாஸ்னாலும் அது ஒரு சேஞ்ச், கெயின்னாலும் அது ஒரு சேஞ்ச் தான். அப்போ ஆக்சுவலாக நீ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் பார்க்க போற. ஸோ லாஸ்ன்னு நீ சொல்லிட்டதுனால நீ என்ன பண்ணலாம்னா அதிகமான கைனடிக் எனர்ஜி மைனஸ். எப்பவுமே சேஞ்ச்னா நாங்கள் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே சார் போடுவோம். ஆமாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த சேஞ்சை நீ லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறீல்ல, அப்படி நீ மென்ஷன் பண்ணும்போது அதிகமான கைனடிக் எனர்ஜி மைனஸ் கம்மியான கைனடிக் எனர்ஜி போட்டுடலாம். புரியுதாப்பா? நீ சேஞ்ச்னாவே நீ எப்பவுமே உனக்கு டிஃபால்ட்டா ஒன்று தெரியும் சார், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அந்த சேஞ்ச் வந்து லாஸா இருந்ததுன்னா நீ தாராளமா அதை இனிஷியல் மைனஸ் ஃபைனல் எழுதிக்கலாம். ஓகேப்பா? கெயினா இருந்துச்சுன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதிக்கலாம். ஓகே, இது எல்லாம் காமன்யா. அப்ப நான் எழுத போறப்பா லாஸிங் கைனடிக் எனர்ஜி, லாஸிங் டோட்டல் கைனடிக் எனர்ஜி, லாஸிங் டோட்டல் கைனடிக் எனர்ஜி. என்ன எழுதுவீங்க? இனிஷியல் டோட்டல் கைனடிக் எனர்ஜி, அப்படிதானப்பா? இனிஷியல் டோட்டல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் டோட்டல் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் டோட்டல் கைனடிக் எனர்ஜி. ஓகே, எப்படிப்பா எழுதுவீங்க? இனிஷியல் டோட்டல் கைனடிக் எனர்ஜினா என்னது? 1/2 அப்படிதானையா? m1 u1 ஸ்கொயர் பிளஸ் 1/2 m2 u2 ஸ்கொயர். என்னப்பா கரெக்டா? மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி 1/2 m2 v1 ஸ்கொயர் பிளஸ் 1/2 m2 v2 ஸ்கொயர். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா?
என்ன எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு? half half m இருக்கு. ஆஃப் மட்டும்தான் காமன். m இருக்கு. எம் எப்படிப்பா காமனாக இருக்கு? இல்ல இல்லைல்ல, இந்த இடத்துல எம். வேற m இருக்கு. ஓகேப்பா. இப்போ ஆஃப் மட்டும் காமனாக இடம் எடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்க போகுது? m1 u1 ஸ்கொயர்டு ப்ளஸ் m2 u2 ஸ்கொயர்டு, அப்புறம்ப்பா மைனஸ் m1 v1 ஸ்கொயர்டு மைனஸ் m2 v2 ஸ்கொயர்டு. இப்போ இதில் எப்படி சார் போடுறது அப்படின்னாப்பா, நீ v1ஐயும் v2ஐயும் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். என்னப்பா அடப்பா இங்களா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாயா? பெரிய step தான் sir அது. கவலைப்படாத, அப்ளிகேட் ஐடியா. இப்போ பாரு, இப்போ நீ ஆஃப் m1 u1 ஸ்கொயர்டா மைனஸ் m2 u2 ஸ்கொயர்டா, சரி ப்ளஸ்ஸா, ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் m2 எப்பயுமே காமன் எடுக்க முடியாதோ? வேணா m1 காமன் எடுத்து u1 ஸ்கொயர் மைனஸ் v2 v1 ஸ்கொயர். அப்படிதான் பண்ண முடியும், அப்படிதான் ஈக்குவல் பண்ணிக்கலாம் சார். அப்படிதான் பண்ண முடியும். இ கொண்டு வந்துடலான்னு பார்த்தீங்களா? கொண்டு வரணும்னா அப்படி வரும்லப்பா, இந்த v1 மைனஸ் v2 ஈக்குவல் டு இ இன்டூ u2 மைனஸ் e1 இருக்குல்லப்பா. ஞாபகம் இருக்கு அந்த ஸ்டெப்பு? யூ ரிமெம்பர் ஸ்டெப் v1 மைனஸ், இப்போ இலேருந்து எழுதிருக்கலப்பா, இதை தப்பா எழுதிருக்கணும். v2 மைனஸ் e1 u1 மைனஸ் ஞாபகம் இருக்காப்பா? சார் இப்படி பண்ணலாமா சார்? ஆ m1 காமன் எடுத்துட்டோம்னா u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் வரும்ல சார்? இது வருந்தாயா? அதுக்கப்புறம் ஒரு வேலை பண்ணணுமே, அதானே இப்போ பார்க்க. சரி, அப்படியே அதை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் போட்டு அப்படியே டக்குனு e போட்டு விட்டுலாம்ல? அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதுயா. அப்படி எப்படி பண்ணுவேன்? இப்படி பண்ண முடியாது. எப்படி பண்ணுவேன்? காமனால எப்படி எழுதுவேன்? இங்கே பாரு, இப்போ நீ சொல்ற மாதிரி m1 எடுக்கிறோம்ப்பா. m1 எடுத்து m1 காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? u1 ஸ்கொயர்டு மைனஸ் v1 ஸ்கொயர்டு வரும். அப்படிதானே சொல்றீங்க எல்லாரும்? அதெல்லாம் சொல்றீங்க நினைக்கிறேன். ஆமா. அடுத்து மறுபடியும் நீங்க m2 எடுத்துட்டீங்கன்னா u2 ஸ்கொயர்டு மைனஸ் v2 ஸ்கொயர்டா. இங்க வேணா நீங்க வேணா ஒரு ஸ்டெப் பண்ணலாம். m1 போட்டுட்டு இதை மாத்துங்கப்பா, v1 இப்படி எழுதுங்க, பெரிய ஃபார்முலா கொண்டு வரீங்க. இந்த இருக்குல்லப்பா, இதுல இருந்து கொண்டு வாங்க. எப்படி எழுதுவீங்க? இங்க பாரு, இந்த இடத்துல v2 மைனஸ் v1 ஈக்குவல் டு u1e மைனஸ் u2e இல்லப்பா. இப்போ எனக்கு தேவை இந்த v1 இருக்குல்ல, இந்த இடத்துல u1 வருதா? அப்போ என்ன பண்ணுங்க, v1 அந்த சைடு போயிட்டீங்கன்னா v2 அப்படித்தானே வரும். v2 மைனஸ் u1e பிளஸ் u2eன்னு வரும். இதை வேணா சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. v2 ஸ்கொயர் ஸ்கொயரா இல்லப்பா, v1 ஸ்கொயர் பண்ற மாதிரி வருதாப்பா? ஆமா. ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வேற எப்படி ஷார்ட்டா ஆக்சுவலாக ரிசல்ட் என்ன வரும்னாப்பா, ரிசல்ட் வேணா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, கவனிப்பா, கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ஆஃப் mv ஸ்கொயர் அப்படிதானப்பா? அதில் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க,
ஸோ மாஸ் வந்து இங்கே 2 வருதா, 2 மாஸ் கொலைட் ஆகுதுல்ல, அப்படிதான் நான் இதை சொல்லலான்னு பார்த்தேன். இப்போ முன்னாடி சொல்ல M1 M2ன்னு வரும்பா, 2 மாஸ் ப்ளஸில் போட முடியாதுயா. சரியாப்பா, M1 M2 2 வெலாசிட்டியாப்பா, 2 வெலாசிட்டியா இதுதானே ஸ்டூடெண்ட்ஸ்? வெலாசிட்டி ஸ்கொயருங்கிறது இப்போ நமக்கு 2 பாடி கொலை, 2 மாஸ் மட்டும் 2 போட்டால் இப்போ வெலாசிட்டி 2. அந்த வெலாசிட்டி வந்து என்ன வரும்னா உங்களுக்கு U1 மைனஸ் U2ன்னு வரும். ஆஃப் M1 M2 U1 மைனஸ் U2 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேவா, வெலாசிட்டி. ஓகேவா, இது இல்லாமல் இ உள்ளார எப்போவுமே கீழே என்ன வரும் சொன்னேன், எப்போவுமே கீழே என்ன வந்துடும், M1 plus M1 + M2 அது எப்போவுமே கீழே வந்துடும் டிஃபால்ட்டாக. இதுக்கப்புறம் இருக்கிறது தான் 1 மைனஸ் இ ஸ்கொயர் வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி, லாஸிங் கைனடிக். இப்போ இதில் E1 போட்டோன்னு வச்சுக்க, சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி என்ன வரணும் எந்த கொலிஷனுக்கு, இன்எலாஸ்டிக் வரும் சார், 0 ஆயிடும் சார். சரி, பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் வரும். புரியுதுங்களாப்பா? இப்போ லாஸிங் கைனடிக் எனர்ஜி எதுல இருக்காது, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்ல இருக்காது. கரெக்டா? பர்ஃபெக்ட் இல்ல எங்கடா இருக்கும் லாஸிங் கைனடிக் எனர்ஜி, இருக்காது இல்லையா? டோட்டல் கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்காப்பா. இப்போ இந்த இடத்துல E1 போட்டா 0 வருதா பாரு இந்த ஈக்குவேஷனு. ஆமா சார், 0 வரும். ஏன் நீ E ஸ்கொயர் போட்டாம E போட்டா மட்டும்தான் வரும், ஸ்கொயர் போடாமன்றாரு. சரியா? ஓகேங்களா? ஸோ இப்போ E1 போட்டா வருதுன்னு நினைக்கிறேன். E0 போட்டா மொத்த டைம் அப்படியே வரும். அதாவது இந்த டேர்ம் மட்டும் வரும். கரெக்டா? இது வந்து எந்த கொலிஷனுக்கு வரும், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஆமா ஆமா. சரி, இந்த டெரிவேஷன் நான் போடுறேன்யா. சரியா? எப்படி கொண்டு வந்து இப்படி தான் கொண்டு வரணும் பாது. ஆக்சுவலாக நம்ம போடுறோம்ல, இருக்குல்ல, இப்போ போட போகிறோம்ல, இந்த டெரிவேஷனோட ரிசல்ட் மட்டும் எழுதுங்க, நான் பார்க்குறேன், எடுத்துகிட்டு வரேன், எது ஈஸியாக இருக்கும். என்னப்பா எழுதிக்கலாமாய்யா? ஓகே, எழுதிக்கங்க, நான் பார்த்துட்டு வரேன். ஈஸியான மெத்தடை பார்ப்போம். அதாவது இருக்காங்க நம்ம இதுவரை போட்டது இல்லையா? இப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, இந்த சேஞ்சுங்கிறது லாஸ், அப்படிதானப்பா? ஸோ எந்த கொலிஷனில் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா, இன்எலாஸ்டிக். நீ இன்எலாஸ்டிக்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, நான் எப்பவுமே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிப்பேன், பார்ஷியலி இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேப்பா, பார்ஷியல் இன்எலாஸ்டிக் கொலிஷன். வாட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் mv ஸ்கொயர்? ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 2 மாசு. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும் தானே, வேற வழியே இல்லை. இந்த இது பயாலஜியில் இந்த நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சு தான் ஆகணும். 2 மாசு M1 M2. ஓகேவா? வெலாசிட்டி ஒரு ஸ்கொயர் போட முடியாது. சரிங்களாப்பா? நம்ம இனிஷியல் வெலாசிட்டி வச்சு தான் எழுத போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி தானே அதிகமாக இருக்கும், U1 மைனஸ் U2 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர் டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. ஓகேப்பா? கேன் வெரிஃபை ஆல்சோ, வெரிஃபை பண்ணிக்கிறேன், எழுதிக்கப்பா. ஓகேங்களாப்பா? இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து U1 ஸ்கொயர் மைனஸ் U2 ஸ்கொயர், இது ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதுல இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இஃப் E ஈக்குவல் டு 1ன்னா எனக்கு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் வரும் சார். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் வரும் சார். இந்த கொலிஷன்ல அந்த லாஸின் கைனடிக் எனர்ஜி, லாஸின் டோட்டல் கைனடிக் எனர்ஜி, தயவு செய்து புரிஞ்சுக்க, லாஸின் டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்ன வந்துடும், 0. E ஈக்குவல் டு 0னா எனக்கு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்படி போட்டீங்கன்னா அந்த லாஸின் கைனடிக் எனர்ஜி என்ன வந்துடும், லாஸின் டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1 by M1 M2 U1 minus U2 the whole squared by M1 plus M2. ஓகேப்பா? எக்ஸெப்ட் E வராது. ஆமாம், கரெக்ட்மா. ஓகேப்பா, மொத்தம் நான் இது ஒரு 3 ஃபார்முலாவாப்பா. ஓகேவா? இதே மாதிரி ஒரு 3 ஃபார்முலா அந்த வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி படிச்சிருக்கோம்ல, ஒவ்வொன்றிலையும் 2 ஃபார்முலா இப்படி வச்சா 2 4 5 ஃபார்முலா, 6 ஃபார்முலா, 6 3 9 ஃபார்முலா சொல்லியிருக்கேன்யா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.
இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த டெரிவேஷன் மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரிசல்ட் வர மாதிரி. இங்க பாருப்பா, இப்போ நமக்கு ஃபார்முலா இங்க பாரு. எனக்கு தேவை இது வரைக்கும் படிச்ச ஃபார்முலா கொலிஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இ ஃபார்முலா. கரெக்டா படிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு பாடியை வச்சு நம்ம எழுதலான்னு நான் வந்து இதை எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பாடியை வச்சு எழுதுறேன் அப்படின்னா அதில் எனக்கு v மைனஸ் யூ v மைனஸ் இல்லை v1 மைனஸ் v அப்படின்னு வரும். டிஃபார்மேஷன் பை டிஃபார்மேஷன். டிஃபார்மேஷனில் v மைனஸ் u1 வரும். அது இதை வச்சு எழுதுனீங்கன்னா v2 மைனஸ் vன்னு வரும். அப்புறம் இங்கே வந்து எழுதும்போது v மைனஸ் u2ன்னு வரும். ஆனால் இந்த ஃபார்முலா மோஸ்ட்லி நம்ம ஃபார்முலாஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா. கண்டிப்பாக யூஸ் பண்ணதில்லை, மோஸ்ட்லி யூஸ் பண்ணதில்லை. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட்லி இதுதான் எழுதுவோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இது ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அதிகமான வெலாசிட்டி மைனஸ் கம்மியான வெலாசிட்டி செப்பரேஷனில். அதே மாதிரி அப்ரோச்சில் அதிகமான வெலாசிட்டி மைனஸ் கம்மியான வெலாசிட்டி வச்சு ஓகேவா. இதை ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம v1 எழுதணுமாப்பா, v2 எழுதணுமாப்பா. இதை வச்சு இதே மாதிரி 3 கொலிஷனுக்கும் எழுதியிருப்போம். இன்னும் மீதி 2 கொலிஷனுக்கு எழுதியிருப்போம். இது இல்லாமல் லாஸ் இன் கைனடிக், லாஸ் இன் டோட்டல் கைனடிக் எனர்ஜி. தயவுசெய்து வார்த்தை ரொம்ப முக்கியம் பிகில், டோட்டல் கைனடிக் எனர்ஜி. சரியா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தெளிவாக எழுதி வச்சு. இந்த ஃபார்முலா நீங்கள் புக்கிலலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்கள் 11th ஸ்டேட் போர்டு புக்காக இருக்கட்டும், சிபிஎஸ்சி புக்காக ஃபார்முலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். திஸ் ஃபார்முலாஸ் ஓகே, கைண்ட்லி நோட் திஸ். புரிஞ்சுதா கிளாஸு? Yes, sir. எஸ் சார். எஸ் சார். Yes, sir.